தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் 2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் அமர்வு. கூட்டத்தின் தலைப்பு பின்னோக்கி பயணிக்கும் இந்தியா. பேச இருப்பவர் தோழர் அறிவுக்கடல். இன்னைக்கு இருக்க தலைப்பும் நல்ல இன்னைக்கு தேவையான தலைப்பு. இன்றைக்கு சூழ்நிலைக்கு இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்கா கூட இன்னைக்கு பின்னோக்கி இழுத்துக்கிட்டு இருக்க வேலையை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. உலகளாவிய ஜியோ பாலிட்டிக்ஸே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஏன் பின்னோக்கி, அதாவது முதலாளித்துவ உற்பத்தி முறையின் கீழே முன்னோக்கி கொஞ்ச நாள் போச்சுன்னா பின்னோக்கி இழுக்க செய்யறாங்க. அது இழுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அழிவை சந்திச்சு அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் திருப்பி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது தேக்க நிலைக்கும் திரும்பி உருவாகிறதுக்கு இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அந்த நெருக்கடியை திருப்பி நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துல நம்மளோட இந்தியாவோட நிலவரிகளும் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஏன்னா என்ன ஸ்டாண்டுங்கள் எப்படி எடுக்க போகுதுன்றதெல்லாம் கூட பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை பத்தி விரிவாக பேசுவாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த இடையில கொஞ்ச நாள் கூட்டம் நடத்த முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள். மெயினா பேசுறதுக்கு சரியான நம்ம தோழர்கள் அமையல, அப்புறம் தலைப்புகளும் சரியா இல்லை. அப்புறம் தான் எல்லாம் முடிவெடுத்தோம். சரி, இனிமேல் நம்ம பார்ப்போம். அப்படி வேறு தோழர்கள் பேசாட்டி நம்ம பேசிடலாம், மாசம் 2 கூட்டம் பேசிடலாம் அப்படிங்கிற முடிவோட தான் இது. இந்த மாசம் ஜனவரி மாசம் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு கூட்டம், பொங்கலுக்கு அடுத்து இன்னொரு கூட்டம் போடலாம் அப்படின்றது இந்த ஜனவரி மாசமே. ஸோ தோழர்கள் எல்லாம் வழக்கம் போல நீங்க பெருந்தெல்லாம் கலந்து கொண்டு உரையை கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். தெரிந்த தோழர்கள் எல்லாம் யாரும் இருந்தாங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, அவங்களே நீங்க சேர்த்து விடுங்க. கண்டிப்பா நிறைய தோழர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தகவல் கிடைக்காம இருக்கும், தெரியாம இருக்கும். அதுதான் மெயின் ப்ராப்ளம். மார்க்சிய சிந்தனை மையத்தை பொறுத்த வரைக்கும் தோழர் சிவலிங்கம் பலமுறை சொன்ன மாதிரி, நீங்க உங்களுக்கு இந்த கொள்கையில பிடிக்குதோ பிடிக்கலையோ அல்லது விருப்பம் இருக்க இல்லையோ, நிறைய தகவல்கள் நம்ம மீட்டிங்ல கலந்துக்கிட்டீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் இதுவரை கேள்விப்படாத விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதுலயும் தோழர் அறிவுக்கடல் அவர் பேசுறது ஒரு ஆய்வுக்கட்டுரை மாதிரி தான் இருக்கும், ஆய்வு மாதிரி தான் இருக்கும். அது சாதாரணமான ஒரு ஒரு பேச்சு மாதிரி இருக்காது. சாதாரணமா பேசுறவங்க பேப்பர்ல படிச்சுட்டு அல்லது அவங்க கேள்விப்பட்டதெல்லாம் வச்சுட்டு பேசுவாங்க. அப்படி இருக்காது அவருடையது. கண்டிப்பா அதை பத்தி ரொம்ப டீப்பா ஆய்வு செய்து தான் பேசுவாரு. அது தோழர்களுக்கும் தெரியும். ஏன்னா இவ்வளவு முறை நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்க தோழர்களுக்கு தெரியும். தோழர் அறிவுக்கடலை பத்தி அதிகமான இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, தோழர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அறிமுகம் என்ற விதத்துல சொல்றேன். தோழர் அறிவுக்கடல் தொழிற்சங்கத்துல ரொம்ப அனுபவம் உள்ளவர், களத்துல இறங்கி வேலை செய்தவர். இப்போ எல்ஐ இன்சூரன்ஸ் துறையில எல்ஐசியில வேலை பார்த்துட்டு இருக்காரு திருச்சியில. அங்க தொழிலாளர்கள், மெயினா இந்த அரிசி ஆலைகள், அங்க வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், அதுக்கு அரிசியை கொண்டு கொடுக்குறவங்க, அவங்களுடைய தொழிற்சங்கங்கள்லாம் இருந்து பெரிய அவருக்கு கள அனுபவமும் அதே சமயத்துல அங்க வேலை செய்ததன் மூலமாக தோழர்களிடையே ஒரு நெருக்கமான நட்பும் தோழமையும் கிடைக்கப்பட்டவர். அவங்க யூனியன்லையும் அவர் நிறைய பணியாற்றிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த மாதிரியான நம்ம மார்க்சிய அடிப்படையில் பொது தலைப்புகளை எடுத்து பேசுவதில் ரொம்ப சிறந்த வல்லுநர். ஸோ இந்த அறிமுகத்தோட தொடர் அறிவுக்கடல் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அருமை தோழர்களே, ஒன்று ஒரு 75 நிமிடம் அப்படிங்கிற என்னுடைய வழக்கமான நேரத்துல முடிச்சுக்க முயற்சி பண்றேன். கொஞ்சம் முன்னப்பனான தோழர்கள் பொறுத்துக்கணும். ரெண்டாவது, இந்த பிரசன்டேஷன்ல இடையில ஒரு 2-3 வீடியோ கிளிப் இருக்கு. அந்த கிளிப்ஸ் நேற்று பிளே பண்ணும்போது கொஞ்சம் டிலே இருந்தது. நான் நினைக்கிறேன் பேண்ட்விட்த் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அதனால தோழர்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வரும்போது அந்த டிலே இல்லாம இருக்கும்.
இந்த தகவல்களோட நம்ம உரையை தொடங்கிடலாம். பின்னோக்கி பயணிக்கிறதா இந்திய பொருளாதாரம் அப்படின்னு தலைப்பு வைக்கலாமா அப்படிங்கறத தான் யோசிச்சேன். அதன் பிறகு ரொம்ப தெளிவா பின்னோக்கி பயணிக்கும் இந்தியா அப்படின்னு பொருளாதாரத்தை கட் பண்ணிட்டு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன். பின்னோக்கி பயணிக்கும் இந்தியா அப்படிங்கன்னு தெளிவா தான் நம்ம தலைப்பு கொடுத்திருக்கிறோம். என்ன தொடர் சொல்றீங்க, இந்தியா ஜப்பானை கடந்து 4வது பெரிய பொருளாதாரமா வளர்ந்துருச்சு அப்படின்னு செய்திகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வெறுமனே செய்திகள்ல மட்டும் நம்ம பார்க்கல, IMF தரவுகள் கூட அதை தான் சொல்றாங்க. நான் கொடுத்திருக்கிறது தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் இன் 2026 IMF ப்ரொஜெக்ஷன். இங்க கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, ஜெர்மனி, இந்தியா, அதுக்கு பிறகுதான் ஜப்பான். IMF அதைத்தான் சொல்லுது. நீங்க என்னன்னா பின்னோக்கி பயணிக்கும் இந்தியா அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்களே தொடர் அப்படின்னு கேட்கணும். கேட்டாதான் கேள்வி கரெக்ட், உண்மைதான். அதனாலதான் நான் பொருளாதாரம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பின்னோக்கி பயணிக்கும் இந்தியான்னு முடிச்சேன். சரி, இந்தியாவினுடைய பொருளாதாரம் 4வது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு இந்திய அரசும் சொல்கிறது, IMF அதை ஒத்துக்குது. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய GDP எப்படி இருக்கிறது அப்படின்னு சரி பார்த்துட்டீங்கன்னா GDP விகிதங்களும் கிட்டத்தட்ட நல்ல முறையில தான் இருக்கு. நீங்க 2004 நான் இங்க UPA சேர்த்து போட்டிருக்கிறேன். 7.92 அப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு உலகளாவிய GDP உள்ளதான் இருக்குதுங்கிற இடத்துல நமக்கு கடைசியா 6.20 எஸ்டிமேட்டோட இருக்கு, 6.27 வரைக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா UPA காலத்தினுடைய சராசரி 7.07%. NDA கால சராசரி GDP வளர்ச்சி விகிதம்னு பாத்தீங்கன்னா 6.04%. ரொம்ப பெரிய சரிவெல்லாம் இல்லையே தோழர். நீங்க ஏற்கனவே ஜப்பானை விட முந்திங்கிறீங்க, GDP விகிதம் பெருசா சரிவெல்லாம் இல்லை. ஆனா இந்தியா பின்னோக்கி அப்படின்னு பேசுறது எப்படி இருக்கு? கிராஃபா பார்த்தோம்னா கூட பெரிய சரிவெல்லாம் இல்லை. பாத்தீங்கன்னா அந்த கோவிட் காலத்துல இறங்கினது திரும்ப ஃபிகரை பாத்தீங்கன்னா பெரிய சரிவெல்லாம் இல்லை. இவ்வளவு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே காலகட்டத்துலதான் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்தியாவினுடைய GDP தரவுகளுடைய நம்பகத்தன்மையை பத்தி IMF எழுப்பி இருக்கிற கேள்வி. IMF ஒரு 4 விதமான தர நிலைகளை GDPக்காக வைத்திருக்குது. நேஷனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல இந்தியாவினுடைய தரவுகளை C கிரேடுக்கு மாத்தி இருக்குது IMF. என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் லோயஸ்ட் கிரேட் என்னன்னா 4ல கீழே இருந்து 2வதுங்கிறத அப்படி போட்டுக்கிறாங்க. இந்த 4 தரவுகளுடைய தரநிலைங்கிறது ஏங்கிறது அடிக்குவேட், போதுமானதா இருக்கு. பிங்கிறது சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட போதுமானது. 3வதுல C-ல குறைபாடுகள் உள்ளன, அதுல சொல்ற தகவல்கள் உண்மையாங்கிற நம்பகத்தன்மைக்கு இடையூறு இருக்கு அப்படிங்கறதா அர்த்தம். 4வது கடுமையான குறைபாடுகள் உள்ளன. இப்ப நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவுடைய தரவுகள், இந்தியா சொல்லிக்கிற GDPங்கிறது நம்பிக்கைக்குரியதாக, முழுமையாக நம்ப தகுந்ததாக இல்லை அப்படின்னு அதே IMF சொல்லி இருக்குங்கிறது தான் இப்ப முக்கியமான செய்தி. நீங்க இந்த தரவுகளுக்கான தரநிலை பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட நேஷனல் அக்கௌண்ட்ஸினுடைய தரவுகளுக்கு A கிரேடு வாங்கியிருக்கு. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்தியாவுடைய தரநிலைங்கிறது C-ல இருக்கு. அப்ப நம்பகத்தன்மையில சவுத் ஆப்பிரிக்காவுடைய அக்கௌண்ட்ஸ் கூட நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறது. இந்தியா சொல்கிற GDP அவ்வளவு நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத 4வது பெரிய பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா அதே IMF சொல்லி இருக்கு அப்படிங்கிற புரிதலோட நாம இந்த உரையில பார்க்க ஆரம்பிக்கிறதா சரியா இருக்கும். எல்லாருக்கும் நினைவு இருக்கும், மோடி அரசு வந்த பிறகு, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு GDP கணக்கீட்டு முறை மாற்றம் செய்யப்பட்டது. அப்படி மாற்றம் செய்யப்பட்ட உடனேயே நிறைய விமர்சனங்கள் வந்தன. GDP கணக்கீட்டு முறையில என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டன அப்படிங்கிறத பத்தின ஒரு ஒப்பீடு நான் எடுத்திருக்கிறேன். இதுல பேஸ் இயர் மாறினது 2004-5 இருந்து 2011-12 பேஸ் இயர் பீரியாடிக்கெல்லாம் மாத்தணுங்கிறது தான் IMF சொல்லுது. பன்னாட்டு தரநிலைகள்ல அதுதான் பெட்டர் பிராக்டிஸா, பெஸ்ட் பிராக்டிஸாவே சொல்றாங்க. அடுத்தது கணக்கீட்டு அடிப்படையில ஃபேக்டர் காஸ்ட், உற்பத்தி செலவுகள் அடிப்படையில வரிகள் மானியங்கள் சேர்க்காம இருந்ததை இவங்க பாஜக அரசு வந்த பிறகு அவங்க மாத்தின அடிப்படை என்னன்னா GVA, கிராஸ் வேல்யூ அடிஷன். அதுல பாத்தீங்கன்னா
எல்லாத்துக்கும் நீங்க உற்பத்தி செலவு எடுத்துக்காம ஒரு பொருளினுடைய சந்தை விலை மார்க்கெட் பிரைஸ் எடுத்துக்குவாங்க. அதுல வரிகள் சேர்த்தது, மானியங்கள் கழித்தது. இவங்க SNA 2008 ஏற்ப SNAங்கிறது சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்டிங்னு IMF வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட். அதுக்கேற்ப நாங்க மாத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இது கூடுதலான வேல்யூவை காட்டும் அப்படிங்கிற குறைபாட்டை அப்பவே பலரும் சுட்டி காட்டினாங்க. அடுத்தது தரவுகளை எங்கிருந்து பெறுவது அப்படிங்கிறதுல ஏற்கனவே ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது இருந்தது. அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் இந்த மாதிரியான தரவுகள் எல்லாம் விட்டுட்டு MCA 21 அப்படிங்கிறது கம்பெனிகளுக்கான டேட்டா, கார்பரேட் டேட்டா. அது வந்து நிறுவனங்கள் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது அந்த மாதிரியான வசதிகளுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் வச்சிருக்கிற ஒரு தளம் வந்து MCA 21. அதுல பதிவு செய்திருக்கிற நிறுவனங்கள் அடிப்படையில அங்க இருக்கிற தரவுகளை நாங்க எடுத்துக்குவோம். இந்த பழைய இதுல இருந்து மாறுபடுறோம்னு சொன்னதை மிகப்பெரிய குறையா அப்ப சுட்டி காட்டினாங்க. அதே மாதிரி ஏற்கனவே உற்பத்தி துறை, அதாவது தொழில்துறை 25%, சேவைத்துறை 57% இருந்ததை உற்பத்தி துறை அதாவது தொழில்துறை 31%, சேவைத்துறை 51% குறைச்சு காட்டுறதையும் ஒரு குறைபாடா சுட்டி காட்டினாங்க. இந்த மாதிரியான குறைபாடுகள் காரணமா பாத்தீங்கன்னா இந்த புது கணக்கீட்டு முறையில GDP அதிகமாக காட்டப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு GDP கணக்கீட்டு முறையை மாற்றின உடனேயே வந்துச்சு. இது எப்படின்னா ஒரு 35 மார்க் வாங்காம 32 மார்க் வாங்கி ஃபெயில் ஆன ஒரு பையனுக்கு இந்த கேள்விக்கான பதில்ல ஒரு அரை மார்க் போடலாம், அந்த கேள்விக்கான பதில்ல ஒரு 1/4 மார்க் போடலாம்னு சேர்த்து கூட்டி அந்த 3 போட்டு பாஸ் பண்ண வைக்கிற முறை இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்படிங்கறத அப்பவே சுட்டி காட்டினாங்க. இது மின்ட் இதனுடைய 2016 மார்ச் 14 முகப்பு பக்கம். ரியல் GDP is growing at 5%, not 7.1, 7.1 அரசாங்கம் சொல்லுது. ஆனா உண்மையான GDP வளர்ச்சி 5%-ஆகத்தான் இருக்கிறது என்று இந்தியாவில் இருக்கிற ஒரு வணிக இதழ் அப்போதே சுட்டி காட்டின படம் இது. சரி, GDP உங்க கணக்கீட்டுல தப்பு இருக்கு, பழைய முறையில கணக்கிட்டா என்ன இருக்கும் அப்படிங்கறத முயற்சி பண்ணி பார்த்துருவோமா? அதுக்கும் தரவுகளை முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறேன். இந்த பழைய முறையில பார்த்தோம் அப்படின்னா 2016-15 இவங்க 7.4 காட்டினது 5.5 இருக்கு. அததான் மின்ட் இதழ் சொல்லி இருந்தது. இவங்க வந்து 7.1 சொன்னாங்க, 5% இவங்க. அதாவது வந்து இந்த தரவு புதுப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு வேற வந்திருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா 8 சொன்னது 6 தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தோராயமா கணக்கிட்டு இருக்கோம். அதனால ரஃப் எஸ்டிமேட் இது. 2015-16 8 சொன்னது 6 தான் இருக்கும். இப்படியே ஒவ்வொரு வருஷமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா 2016-17 8.3ங்கிறது 6 தான் இருக்கும். எப்பன்னா பழைய கணக்கீட்டு முறைப்படியே, இது வந்து வேற IMF கொடுத்த கணக்கீடு இல்ல வேற நாடுகள் சொல்ற கணக்கீடு படி மத்தவங்க ஃபாலோ பண்றத நான் அப்படியே ஃபாலோ பண்ணினா அப்படி குறையுது, அப்படியெல்லாம் இல்ல. நாம வைத்திருந்த பழைய கணக்கீட்டு முறையின்படியே எடுத்துக்கொண்டாலே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு, அதாவது வந்து முடிந்த நிதியாண்டுக்கு இவங்க சொல்லி இருக்கிற ப்ரொஜெக்ஷன் 6.5% GDP நாங்க உலகத்திலேயே, அதாவது பெரிய பொருளாதாரங்கள்லயே மிகப்பெரிய வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது 4.5 5.5 இருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அவ்வளவுதான் பழைய கணக்கீட்டு முறைப்படி கணக்கு போட்டா வருது. இப்ப என்னன்னா நாம கணக்கீட்டு முறையை மாத்தி கூடுதலாக காட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த சந்தேகம் தானா வருது. நம்ம கணக்கு போட்டு பார்க்கிறோம், கணக்கு போட்டு பார்த்தாலும் கம்மியா தான் காட்டுது. அதனால வளர்ச்சி இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு. இன்னொரு பக்கம் IMF-ம் அதையே சொல்லுது, நீங்க சொல்ற தரவுகள் நம்பிக்கைக்குரியதாக இல்லை இந்தியாவுடைய தரவுகள் அப்படின்னு IMF-ம் அதையே சொல்லுது. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிற இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய கடன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆகி இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வர, நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்த போது கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி அந்த ரேஞ்ச், இது வந்து இந்த ஃபிகர்ஸ் மாறி இருக்கும், அந்த ரேஞ்ச் அதான் 49 லட்சம் கோடியில இருந்து இப்ப 2025 ப்ரொஜெக்ஷன் 225 கோடின்னு, இது வந்து 196.79 கோடி 2026 மார்ச் ஸ்டேட்டஸ்ல எஸ்டிமேட்டா இருக்கு. ரிவைஸ்ட் எஸ்டிமேட் மாறலாம், அதன் பிறகு அதான் 200 தாண்டுங்கிற நிலைமைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடியிலிருந்து ஒரு 11 ஆண்டுகள்ல 4 மடங்காக, அதாவது 300%க்கும் அதிகமாக கடன் வளர்றது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையா பார்க்க வேண்டியதா இருக்கு.
நீங்க அவ்வளவு கடன் வந்திருக்கு அப்படின்னா நீங்க உடனே என்னன்னா, ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல சில குரல்கள், தமிழ்நாட்டினுடைய அந்த காங்கிரசினுடைய ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டினுடைய கடன் ரொம்ப அதிகம் ஓபியை விட அப்படின்னு சொல்லி அது விவாதமாகி இருந்தது. நீங்க இந்த இடத்துல என்ன ஒத்து பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்தியாவினுடைய கடன் இருக்கு இல்லையா, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, கடனுக்கும் அதனுடைய ஒட்டுமொத்த உற்பத்திக்குமான விகிதம் இருக்குல்ல, 2014 63% இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 63% இருந்தது. இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 90% வந்திருக்கு. அதாவது 88% 2021 வரைக்கும். இந்த அவ்வளவுதான் என்கிட்ட ஃபிகர் இருக்கு, அதாவது இந்த கிராஃப்ல இருக்கு. 2014 63%, ஜிடிபியில 63% அளவுக்கு கடன் வாங்கி இருந்த இந்தியா 2021 88% வாங்கியிருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய கடன், தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி, அதாவது மாநிலத்தினுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, அதுல 29.98% தான். சோ இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு கடன் அதிகம் அப்படின்னு சேர்த்து விவாதிக்கிறதுல பொருளே இல்ல, அதை இங்கேயே முடிச்சுக்குவோம், இந்த இடத்த தாண்டி போயிடுவோம். ஆக கடன் ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கு. ஏற்கனவே ஜிடிபி அவங்க சொல்ற அளவுக்கு உயரலைங்கிறத பார்த்திருக்கிறோம். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய நாணய மதிப்பு, டாலர் வந்து ஒரு போன மாதத்துல 90 ரூபாயை தாண்டி போச்சு. 90 ரூபாய்னா நம்ம ஏதோ வளர்ற மாதிரியே தோணுது. அதாவது $1 வேணும்னா 90 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நாம வந்து ஒரு பொருளை, அந்த பரிவர்த்தனை மதிப்பு தானே பேசுவார் மார்க்ஸ், ஒரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவு கொடுக்குறோங்கிறது இருக்கு இல்லையா, டாலரை வாங்க நம்ம கூட 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 கொடுத்துக்கிட்டே போறோங்கிறதுல இருந்து ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு சரிஞ்சிருக்குங்கிறது. சரியா சொன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்போது 2014 ₹60.95 இருந்த டாலர், இவங்க வந்து எந்த இடத்த போட்டிருக்காங்க, 2014 என்ன 58 52 இருந்ததே இந்த பத்திரிகையினுடைய அட்டையில போட்டிருக்கிறாங்க. அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு 90 ரூபாயை தாண்டி போய் அந்த இடத்துல கிட்டத்தட்ட முன்ன பின்ன அந்த ரேஞ்சில் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சரிவு, மிகப்பெரிய சரிவு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரியான நேரங்கள்ல ரிசர்வ் வங்கி கையில இருக்கிற பணத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாலரை வித்து, அவங்க கையிருப்பு வச்சிருக்கிற டாலரை வித்து மார்க்கெட்ல டாலருக்கான தேவையை கொஞ்சம் குறைப்பாங்க. எப்பயுமே நீங்க பொருள் கூடுதலா வந்தா விலை குறையும் இல்லையா, அதன் மூலமா ரூபாயினுடைய மதிப்பு சரி செய்யப்படும், இதெல்லாம் எப்பயும் நடக்கும். ஆனா ஏற்கனவே ரிசர்வ் வங்கி கையில வச்சிருந்த அந்த கையிருப்பெல்லாம் ஒரு தடவை இந்த அரசாங்கம் சுத்தமா தொடச்சு புடுங்கினது நமக்கு நினைவு இருக்கும். அதனால அந்த வகையிலையும் பிரச்சனை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது வெளிநாட்டுல நம்ம எக்ஸ்போர்ட் வழியா வரணும், வெளிநாடுகள்ல வேலை பார்த்து அனுப்புற என்ஆர்ஐகள் வழியா வரணும். இந்த இதுல எல்லாமே பிரச்சனை இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் ஒரு பக்கம்னா, அரசாங்கம் அறிவித்த திட்டங்கள், நீங்க மோடி ஆட்சியில அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே மேக் இன் இந்தியாவுடைய 10வது ஆண்டுல எதெல்லாம் பழைய திட்டம், அதாவது வந்து பழைய புதிய முந்தையில பழைய கல்லுங்கிறத நம்ம ஏற்கனவே காட்டிட்டோம். இருந்தாலும் இங்க இருக்கிற திட்டங்கள்லாம் திரும்ப ஒரு தடவை பட்டியல் போட்டிருக்கிறேன். இந்த பிஎம்ஜேடிஒய்ங்கிறத, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அந்த பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறேன்னு தொடங்கி அந்த கணக்கெல்லாம் செயல்படாம தான் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல என்ன சொல்ற, அந்த மானியத்தை அதுல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியா இன்னைக்கு கேஸ்க்கு என்ன மானியம் வருதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த மானியமும் மினிமம் பேலன்ஸுக்காக போயிடுது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்கு. ஜன்தனுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்கிறதுல அந்த கான்ட்ரவர்சி இந்நேரம் வரைக்கும் இருக்கு. அடுத்தது மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா வந்து ஒரு பெரிய திட்டமா அறிவிக்கப்பட்டு அந்த மேக் இன் இந்தியா கடைசியில எந்த விதத்திலும் பலன் அளிக்கவில்லைங்கிறத நம்ம ஒரு பெரிய உரையாவே பேசியிருக்கோம். அடுத்தது ஸ்வச் பாரத் மிஷன். நீங்க வந்து திறந்த வெளி கழிப்பிடத்தை ஒழிக்கிறோம், சுத்தமாக்குறோம் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே சுத்தமான நகரங்கள் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா திருச்சி எல்லாம் 2வது இடத்துக்கு வந்தது. திருச்சியில இருக்கிற எனக்கு தெரியாது எவ்வளவு மோசமா இருக்குன்னு. அதே மாதிரி முதலிடத்துல புனே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முதலிடம் எவ்வளவு மோசமா இருக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்படி ஒவ்வொரு திட்டத்திலுமே. அதே மாதிரி ஸ்வச் பாரத்துக்கு பிறகு தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா, அதாவது வந்து கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற திட்டம், அதுலயும் வேலை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது. அடுத்தது இந்த மாதிரியான இந்த சன்ஷத் ஆதர்ஷ் கிராம் யோஜனாங்கிறது, மாதிரி கிராமங்கள் உருவாக்குறோம்னு. ஆனா கிராமங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க, அது ஒன்றும் மாதிரியாலாம் எந்த விதத்திலையும் உருவாகல. அந்த கங்கையை சுத்தம் பண்றேன்ட்டு ஏகப்பட்ட 30,000 கோடியை செலவு பண்ணி இந்நேரம் வரைக்கும் சுத்தமாகலைங்கிறது. அந்த சுகன்யா சமிருதி யோஜனா பெண் குழந்தைகளுக்கான கணக்குன்னு சொல்லிட்டு அதுவும் மற்ற பெரிய வட்டியெல்லாம் கொடுக்கலங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த பேட்டி பச்சாவ், குழந்தைகள் பாதுகாப்பு பேட்டி பச்சாவ்னு பேசி, ஆனா இந்நேரம் வரைக்கும்
நீங்க பெண்கள் மீதான தாக்குதல் இன்னைக்கு கூட ஒரு கடந்த 2-3 நாள்ல பாஜக ஆட்சி நடக்கிற மாநிலங்கள்ல நடந்த பெண்கள் மீதான தாக்குதல், பாலின தாக்குதல் வரிசையா ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து பெண் குழந்தையை பாதுகாக்கிறேங்கிறது வேடிக்கை. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு திட்டமும் இதுல ஒரு பெரிய பட்டியல் இருக்குன்னா எல்லாத்தையும் படிச்சா ரொம்ப நேரம் ஆயிடும். நம்ம இந்த உரைக்கான நேரம் குறைஞ்சிருங்கிறதுனால இதை தாண்டி போறேன். அந்த இன்சூரன்ஸ் திட்டம், பென்ஷன் திட்டம் எல்லாத்துலயுமே குறைபாடுகள். அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அதுல கடைசியில பாத்தீங்கன்னா அது பிரதமர் வீடு கட்டும் திட்டம், ஆனா மாநில அரசு 60% மேல கொடுக்கணும். அதுல இருக்கிற குறைகள்ங்கிறது இப்ப வரைக்கும் விமர்சனமா நம்ம முன்னாடி ஓடிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஏகப்பட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு டிஜிட்டல் இந்தியா எந்த விதத்திலையும் எந்த விதமான சாதனையும் செய்யலங்கிறது, இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டே போலாம். இப்படியாக திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நீங்க பெரிய அளவுல பயனெல்லாம் எதுவும் தரலங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் அந்த முந்தைய திட்டத்தினுடைய முந்தைய பெயர், முந்தைய தொடக்க ஆண்டுன்னு ஒரு கடைசி 2 காலம் போட்டிருக்கேன் பாருங்க. இது ஏற்கனவே இருந்த திட்டத்தை தான் இவங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்த திட்டத்துக்கு புது பேர் வச்சுக்கிட்டது. நீங்க அந்த மாதிரி முக்காவாசி திட்டத்துக்கு அது இருக்கும், 1-2 தான் புதுசா இவங்களா போட்டதா இருக்கும். அதையுமே தேடிக்கிட்டு போனா இந்த திட்டமும் கூட வேற ஏதோ வகையில இருந்திருக்கும். அப்படி திட்டங்கள்னு அறிவித்த எதுவும் உண்மையான பொருளாதார வளர்ச்சியையோ அல்லது தொழில் வளர்ச்சியையோ அல்லது வேலை வாய்ப்பு உருவாக்கத்தையோ இந்த மாதிரி எதையுமே இது உருவாக்கலைங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையா இங்க இருக்கு. ஆக ஜிடிபி வளரல, நாணய மதிப்பு குறைஞ்சிருக்கு, கடன் ஏறி இருக்கு, போட்ட திட்டங்கள் வந்து வெறும் பெரிய வளர்ச்சி எல்லாம் கொடுக்கல, உருப்படியா இல்ல, சொல்ல போன சரியான வார்த்தை உருப்படியா இல்லை அப்படிங்கிறது. அப்படி இதெல்லாம் இருக்கிற அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க திட்டங்கள் பேசுறாங்க, பெரிய மேக் இன் இந்தியாங்கிறாங்க, அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது வளர்ச்சியை நோக்கி போகலைங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மோடி கூட இருக்கிற பாஜகனுடைய ஒன்றிய அரசுல இருக்கிற அமைச்சர்கள், இன்னும் பாஜகனுடைய மற்ற நிலை தலைவர்கள், இப்படி எல்லாரும், இன்னும் சொல்ல போனா யூனிவர்சிட்டி விசி வரைக்கும் இவங்கெல்லாம் பேசுற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து சூடோ சயின்ஸா இருக்குது, ஊருப்பட்ட சூடோ சயின்ஸ். நீங்க வந்து நாங்க வந்து கோவிட் சமயத்துல பசுவினுடைய சிறுநீர் வந்து கோவிடை சரி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு விமர்சனங்களுக்கு உள்ளாகி மற்றவங்க ஆராய்ச்சி பண்ணி இல்லைன்னு சொல்லி அது இந்நேரம் வரைக்கும் அதை ஒத்துக்கிறதுல, இந்நேரம் வரைக்கும் ஐஐடியில உட்காந்துக்கிட்டு பசுவினுடைய சிறுநீர் நல்லது, அதை நீங்க அதை குடிக்கணுங்கிற வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. பால சில மேல ஊத்து சிறுநீரை குடின்னு பேசுற வரைக்கும் பேசுற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கௌரவர்கள்லாம் ஸ்டெம் செல் வழியில தான் பிறந்தாங்க, அதனால நாங்க அந்த காலத்திலேயே ஸ்டெம் செல் பத்தி எல்லாம் இந்தியாவில நாங்க ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் ஜி நாகேஸ்வர ராவ். சொல்ற இடம் எதுன்னா ஆல் இந்தியா 106th இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ். சயின்ஸ் காங்கிரஸ்ல வந்து நாங்க கௌரவர்கள்லாம் ஸ்டெம் செல் டெக்னாலஜி வழியா பிறந்தாங்க அப்படின்னு பேசுறாரு. அதே கான்பரன்ஸ்ல அதே ஆளு இன்னொன்னு என்ன பேசுறாருன்னா, எங்க கிட்ட கைடட் மிசைல்ஸ் எல்லாம் இருந்தது, விஷ்ணு கையில இருக்கிற சக்கரம் எல்லாம் அந்த வகையை சேர்ந்ததுங்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதே சயின்ஸ் காங்கிரஸ்ல அனு கோஷாலா அப்படின்னு ஒரு பஞ்சாப் யூனிவர்சிட்டியுடைய அசோசியேட் ப்ரொஃபசர், அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க டைனோசர்லாம் நாங்க வந்து எங்க பிரம்மாவே கண்டுபிடிச்சிட்டாரு, அதுக்கு பேர் தான் ராஜா அசுரா அப்படின்னு பேரு அப்படின்னு அவர் பேசுறாரு. நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து குருட்சேத்திர போறப்ப எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எங்கேயோ அப்டேட் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த காலத்திலேயே, அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நாங்க இன்டர்நெட்டே வச்சிருந்தோம் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய, அதாவது பல நாடுகளுடைய அறிவியல் அறிஞர்கள் கூடுற மாநாடு ஒண்ணு நடக்குது. அந்த மாநாட்டுல இந்த உங்களுடைய பழைய காலத்து கண்டுபிடிப்புகளை பத்தியும் பேச்சு வருது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில இருந்து எழுந்தவர் சொல்றாரு, எங்க நாட்டுல தோன்றும் போது அகழ்வாராய்ச்சியில கம்பிகள் எல்லாம் கிடைச்சது, அந்த காலத்திலேயே எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. இவருக்கு அடுத்து பேசுற இன்னொரு ஆள் எழுந்து பேசுறாரு, எங்க நாட்டுல தோண்டும் போது ரொம்ப மெல்லிசான கம்பி எல்லாம் கிடைச்சது, அதனால எங்க ஊர்ல அந்த காலத்திலே டெலிபோன் இருந்திருக்குமா நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாராம். மூணாவதா இந்தியால இருந்து போன நம்ம பிஜேபி மந்திரி ஒருத்தர் எழுந்து பேசினாராம். அவரு பேசும்போது எழுந்துருச்சு, எங்க நாட்டுல தோண்டணும் ஒண்ணுமே கிடைக்கல, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த காலத்திலேயே எங்க ஊர்ல மொபைல் இருந்ததுன்னு நாங்க நம்புறோம்னு முடிச்சிட்டாரு அவரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான வாதங்கள், நாங்க பிள்ளையாருக்கு தலையை மாத்தி ஓட்டணும், நாங்க அன்னைக்கே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம்னு பேசுறதுல ஆரம்பிச்சு
இந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது. டார்வின் சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. இன்னி வரைக்கும் எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து குரங்கெல்லாம் குரங்காவே தான் இருக்கு, மனுஷன்லாம் மனுஷனாவே தான் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் சத்யபால் சிங் அந்த ஸ்டேட்டினுடைய இது என்ன சொல்றது ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் அவர் பேசுறாரு. இப்படி நீங்க வரிசையா இவங்க பேசுற இதெல்லாம், அதாவது மயில்கள் எச்சில் வழியானா இனப்பெருக்கம் செய்யும், அதே மாதிரி நாங்க யஜ்யம் நடத்தி அதாவது கொளுத்தி விட்டு புகையை வச்சு நாங்க காத்த சுத்தம் பண்ணிடுவோம், அப்புறம் பசுவினுடைய சிறுநீர்ல தங்கம் இருக்குது, இது என்னது ஜோசியம் எல்லாத்தையும் விட பெரிய அறிவியல் அப்படின்னு நீங்க இவங்க பேசுறதுல ஒரு பெரிய பட்டியல் சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாத்தையுமே அதாவது கொஞ்சம் சுய சிந்தனை கொஞ்சம் அறிவை படிச்சு இருக்கிறவன் கேட்டா சிரிப்பான், இது என்ன இவ்வளவு பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்கன்ட்டு. ஆனா அப்படி பேசுனதோட நிறுத்தாம அந்த ஆய்வுகளுக்கு கோடிக்கணக்கான தொகை இந்த அரசு பாஜக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இந்த சூடோ சயின்ஸ்னு குறிப்பா பசு தொடர்பான திட்டங்கள், அதுக்கு ஏகப்பட்ட கோடிகள், 98 கோடி. அதுக்கப்புறம் ராஷ்டிரிய கோகுல் மிஷன், அதாவது பசுக்களை பத்தின வகைகளை ஆய்வு செய்வதற்காக, அதுல பசுடைய யூரின் தான் ரொம்ப முக்கியமானது, அதுக்கு ஒரு 40,000 கோடி. நீங்க இந்த மாதிரி இவங்க போட்டுக்கிட்டு போற பட்டியல் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பட்டியல். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இவங்க ஆதரவு பெற்ற அந்த சாமியார் ஒருத்தர் ஒத்த காலில் நிப்பாரு, அந்த ஆள் பாத்தீங்கன்னா இதுல நான் இதை குணப்படுத்துறேன் அதை குணப்படுத்துறேன்னு அதை கோர்ட்டு கண்டிச்சு அல்லது இதெல்லாம் கண்டிச்சாலும் திரும்ப திரும்ப அதே விளம்பரங்களை பண்ணின்னு, அதாவது அறிவியல் வளர்ச்சி எவ்வளவு இருக்கோ அத்தனையும் ஒழிக்கிறது, அதை ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இணைத்து, அவங்களுக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கையோடு இணைத்து அந்த அறிவியல் வளர்ச்சியை முடக்கிறது, பின்னோக்கி இழுக்கிறதுங்கிறத இந்த அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி பயனற்ற திட்டங்களுக்கு நிதி, திட்டங்கள்னு அறிவிக்கப்பட்டது உருப்படியா இல்ல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க இதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடன் ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்கன்னா வரி வருவாயும் ஏகப்பட்டது வந்திருக்கு. நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க 2014-15 பாத்தீங்கன்னா கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ இந்த டேபிள்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடியா இருந்திருக்கு. ஆனா இப்ப 2024-25 அது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 42 லட்சம் கோடி, 42.25 லட்சம் கோடி, 12.5 42.25 எங்கிறத பாத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வளர்ந்திருக்கு. எஸ்பெஷலி அந்த ஜிஎஸ்டிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வளர்ச்சி இருந்திருக்கு. இப்படி உறிஞ்சி எல்லாத்துலயும் வரி வாங்குறதுங்கிறது வரி வருவாய் ஏகப்பட்டதா உயர்ந்திருக்கு. இந்த வரி வருவாய் இவ்வளவு வந்திருந்தாலும் என்னத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா, நீங்க அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு முதல்லதான் அந்த இதெல்லாம் இருந்திருக்கு, இப்ப கடைசியா தூக்கி விட்டாங்க. அதை தவிர மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த PMOAY ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுற திட்டம் இருக்கு இல்லையா, அதுல பாதி காசுக்கு மேல மாநில அரசு. ஸ்வச் பாரத் 10,000 கோடி போட்டிருக்காங்கன்னா அது எங்க போச்சுன்னே தெரியாது. டிஜிட்டல் இந்தியா போட்டிருக்க காசுல 3/4 விளம்பரத்துக்கு தான் போச்சுன்னு RTIல பதில் வருது. GST அமல்படுத்துற செலவுக்கு 5,000 கோடி, இந்த ஆயுஷ்மான் பாரத்துக்கு 6,000, இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே வர திட்டங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலயும் இந்த செலவுகளுக்கான உருப்படியான பலன் இருக்குல்ல, இவ்வளவு செலவுகளை செஞ்சு அதற்கு வந்த பலன்கள்னு எடுத்தீங்கன்னா அது ஒண்ணு பொருளாதாரத்துக்கு வளர்ச்சியோ, இல்ல மக்களுக்கு ஏதாவது பெரிய உதவியோ, இல்ல வேற ஏதாவது வகையிலான தொழில் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி எதுக்குமே போய் சேரல. அப்படி எல்லாமே பயனற்றதாவே போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேதனைக்குரிய செய்தியா இருக்குது. நீங்க இவ்வளவு செலவெல்லாம் பண்ண பிறகு வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் தப்பா இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அரசாங்கம் சொல்ற புள்ளி விவரங்கள் சரியா இல்ல. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பீரியாடிக்கலா ரிலீஸ் பண்றது இல்ல. பல புள்ளி விவரங்கள் ஏற்கனவே என்னெல்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்ததோ அந்த பீரியாடிக்கல் டேட்டா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறாங்க. பீரியாடிக்கல் சர்வேஸ் நிக்குது. ஏற்கனவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற புள்ளி விவரங்களோட வடிவத்தை மாத்துறாங்க. அதுல நமக்கு தேவையான தகவல் கிடைக்காம மாறுது. அப்படி இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற வேலையின்மை விகிதங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க ஒரு சாம்பிள் நீங்க ஒரு 2024-25 19-20 முதல்ல எடுத்துங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4.8 அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அந்த CMI சொல்லி இருக்கிறது இல்லையா, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்னு ஒரு திங்க் டேங்க் இருக்கு. அவங்களோட எஸ்டிமேட் பாத்தீங்கன்னா 8. இந்த 8% எங்க இருக்கு, 4.2% எங்க இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அதேதான் இப்போ
ஒவ்வொரு வருஷமும் அதே அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. 4.2 7.5 8, 4.1 7.3, 3.2 ஆனா 7.8 8.3 வரைக்கும், 3.1 ஆனா 8 வரைக்கும். இப்ப இந்த வருஷத்துக்கான டேட்டா, முடிஞ்ச வருஷத்துக்கான டேட்டா பாருங்க, 4.7 நவம்பர் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க அவங்க. அதுதான் அபிஷியல் டேட்டா வந்திருக்கிறது. ஆனா சிஎம்ஐனுடைய எஸ்டிமேஷன் என்ன இருக்குன்னா 9.2%. அப்போ இந்த தகவல்கள் படி பாத்தீங்கன்னா ஏராளமா கடன் வாங்கி ஏராளமான வரி வந்திருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு உயரல. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஊழல்கள். சரியா சொன்ன ஊழல்கள் தான். எல்லாத்துலயும் ஊழல்கள் நடக்குது, எல்லாத்துலயும் ஊழல்கள். நீங்க நமக்கு நல்லா தெரியும், மோடி ரொம்ப பெருமையா ஒரு டன்னலை போய் திறந்து வச்சுட்டு வருவார், அடுத்த நாள் இடிஞ்சிருச்சும்பாங்க. மோடி அப்படி ஒரு பெரிய ரோட்ல நடந்து வீடியோ எடுத்து, சுத்தி கேமரா வச்சு வீடியோ எடுத்து, ஆளே இல்லாத இடத்துல ஆள் இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துற மாதிரி கை காட்டிட்டு வருவார். ஒரு வாரம் கழிச்சு அந்த ரோடு டேமேஜ் ஆயிருக்கிறது நமக்கு செய்தியா வரும். இப்படி எல்லாத்துலயும் ஊழல், எல்லாமே ரொம்ப மோசமா வெளிப்படையா தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா சாலைகள். இந்த சாலைகள் தான் நமக்கு இம்மீடியட்டா உடனடியா தெரிகிறது. அவர் போய் திறந்து வச்சுட்டு வருவார், அடுத்த நாள் போயிடுச்சுங்கிறது. நீங்க அப்படி சேதமானது அப்படிங்கிறத இந்த வீடியோ கிளிப்ல பார்ப்போம். ஆனால் நம் பாதங்களில், சாலைகளில் மற்றும் நம்பிக்கையிலும் விரிசல்கள் தோன்ற தொடங்கியுள்ளன. ஜூலை 9 வடபழனி கம்பீரா பாலம் இடிந்து விழுந்தது, 9 பேர் உயிரிழந்தனர். அதற்கு 3 வாரங்களுக்கு முன்பே இடிந்து விழுந்தது. மேலும் இந்தியாவின் உட்கட்டமைப்பு உண்மையில் தோல்வி அடைகிறது. அது பாலங்கள் மட்டுமல்ல, 18 கோடி ரூபாய் சாலை திறப்பு விழாவுக்கு பிறகு வெறும் 15 நாட்களில் இடிந்து விழுந்தது. இடிந்து விழுகிறது, குறுகிராம் மூழ்குகிறது. ஒரு 133 மில்லிமீட்டர் மழை இந்தியாவின் தொழில்நுட்ப தலைநகர் ஒரு வாட்டர் பார்க் ஊட்டுகிறது. முழுமையான முடிவு, நீர்நீக்கம் இல்லை, திட்டமிடல் இல்லை, காரணங்கள் மட்டுமே. சமூக ஊடகங்களில் குடிமக்கள் இனி அமைதியாக இல்லை. அவர்கள் பெயர்களை வெளிப்படையாக சொல்கிறார்கள், அவர்கள் பொறுப்பை கேட்கிறார்கள். இதிலிருந்து உத்தரப்பிரதேசம் வரை முடிவு எப்போது? தீர்வுகள் உள்ளன. புத்திசாலி திட்டமிடல், உண்மையான கணக்கறிவு, நேர்மையான செயல்படுத்தல், இல்லாத விருப்ப சக்திதான். இந்தியாவுக்கு மேலும் திட்டங்கள் தேவையில்லை, குறைவான பேரழிவுகள் தான் தேவை. $1 அமெரிக்க விரைந்து ஓடுகிறோம். ஆனால் உடைந்த பாலங்கள் மற்றும் சிதறும் சாலைகளில் ஆசை கூட இடிந்து விழும். இது ஒரு இங்கிலீஷ் வீடியோ, ஏஐ டிரான்ஸ்லேஷன்ங்கிறதுனால அந்த டிரான்ஸ்லேஷன் டப்பிங் வாய்ஸ் கொஞ்சம் வார்த்தைகள் மாறி இருக்கும். ஆக இந்த பாலங்கள் சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பட்டவர்த்தனமா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டியிருக்கு. அமைக்கும் போதே சேதம், அமைத்தவுடன் சேதம், மோடி அப்படி ஸ்டைலா போட்டோ ஷூட் நடத்தின உடனே சேதம், அடுத்து 10 நாள்ல சேதம், 1 மாசத்துல சேதம். இப்படி இடிந்த பாலங்கள், அதாவது 2021 இருந்து 2025 வரைக்கும் பீகார்ல இடிந்த பாலங்கள் மட்டும் 170, அதுல இறந்தவங்க மட்டும் 202. தேசிய நெடுஞ்சாலைகள்ல இடிந்த பாலங்கள் பாத்தீங்கன்னா 21 இதே காலகட்டத்துல, ஒரு 5 வருஷத்துக்குள்ள. இதுல 15 கட்டப்பட்டவை, 6 கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இடிஞ்சது. இந்த இதுக்கெல்லாம் ஆன செலவுன்னு இவங்க சொல்லி இருக்கிறது, அதாவது அபிஷியலா சொன்னது 3953 கோடி. இது ரொம்ப கம்மியான, அதாவது மறைக்கப்பட்ட டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதுல பெருசா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப முக்கியமான தகவல்கள் அப்படின்னு சொன்னா, 2018-26 ஜூலை 2025 குஜராத்ல கம்பீரா பிரிட்ஜ், அதுல 11 பேர் இறந்து போறாங்க.
இந்திராயணி ரிவர் பிரிட்ஜ் அதுல 4 பேர் இறந்து போறாங்க. அராரியா பிரிட்ஜ் அதுல வந்து அதாவது வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி கட்டி முடிக்கிறாங்க, திறப்பு விழாவுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருது. இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த மோர்பி பாலம் நமக்கு நல்லா தெரியும், அதுல 135 பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய பட்டியல் என்கிட்ட ஒரு பெரிய பட்டியல் என் கையில இருக்கு. இவ்வளவையும் படிச்சா ரொம்ப லேட் ஆயிடும்ட்டு நான் தாண்டி போறேன். இவ்வளவுக்கும் பிறகு பாத்தீங்கன்னா 2017 எடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற 6500 பாலங்கள் டிஸ்ட்ரஸ்டு கண்டிஷன்ல இருக்கின்றன. எப்ப வேணாலும் ஏதாவது ஆகலாம். ஆனா இதையெல்லாம் சரி பண்றதுக்கான எந்த முயற்சியும் சரியான ஏற்பாடும் இந்த அரசாங்கத்தால செய்யப்படல. செய்யப்பட்டதெல்லாம் என்னன்னா, அப்படி செஞ்ச எல்லாமே பாத்தீங்கன்னா 10 இடம் தான் ஒரு 4வது இடிஞ்சு விழுந்துருது. அப்ப அவ்வளவு மோசமான ஊழல்கள். இதை தவிர 2012 இருந்து 22 10 ஆண்டுகளுக்குள்ள அப்படின்னு என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 220 பாலங்கள் இடிஞ்சதா கணக்கு சொல்லியிருக்கு. ஆனா என்சிஆர்பியினுடைய டேட்டா முந்தி மாதிரி வருஷா வருஷம் வெளியிடப்படுறது இல்லை. ஆக இந்த தகவல்கள் மறைக்கப்படுகின்றன. இதுக்கப்புறம் என்ன இருந்ததுங்கிறது தெரியாது. இதுக்கடுத்து இதை ஒட்டியே பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லைட்ல இருக்கிறது ரயில் விபத்துக்கள். நீங்க ரயில் விபத்துக்கள்னு பாத்தீங்கன்னா நீங்க வருஷா வருஷம் எவ்வளவு நடந்ததுங்கிறது இந்த ஸ்லைட்ல இருக்கு. 2014-15 135 விபத்துக்கள், இறப்புகள் அதுல போட்டிருக்கு. மற்றதுல இறப்புகள் போடல. என்னன்னா நாம தனித்தனி விபத்துக்களை எண்ணி எழுத வேண்டியிருக்கு. 107 104 இதெல்லாம். இன்னும் சொல்ல போனா இது குறைஞ்சுகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிற பார்வை தப்பு. இது செய்திகள்ல வர்றது, இது பெரிய செய்தியாகாம பார்த்துக்கிறது. நிலைமை அப்படியான நிலைமையில விபத்துக்கள் வெளியே வரல. நீங்க இறப்புகள் இந்த டேட்டா எடுத்த நேரத்துல 14 இருந்து 25 இது வரைக்கும் எவ்வளவு இருக்கலாம்னா 850க்கும் அதிகமான ரயில் விபத்துக்கள். ஒரு 10-11 வருஷத்துல 850 ரயில் விபத்துனா ஒரு நாடு என்ன இடத்துல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இறப்புகள் அரசாங்கம் ஒத்துக்கிட்டது 800 தான், காயங்கள் 2500. உண்மையான இறப்புகள் அப்படிங்கிற பட்டியல் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என செய்திகள் மறைக்கப்படுகின்றன. இதுல அதிக உயிரிழப்பு ஏற்பட்ட விபத்துக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒடிசா ரயில் மோதல். ஒடிசால பாத்தீங்கன்னா அந்த ஒரு விபத்துல மட்டும் 296 பேர் இறந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்தூர் பாட்னா எக்ஸ்பிரஸ் நவம்பர் 2016 நடந்ததுல 150 பேர் இறந்திருக்கிறாங்க. கடைசியில இருந்து 2வது இருக்கு பாருங்க, பிகானீர் குவஹாத்தி எக்ஸ்பிரஸ் 2022 ஜனவரியில் நடந்ததுல 9 பேர். அதுக்கு மேல யூபி ட்ரெயின் டீரெயில்மெண்ட்ல 23 பேர். இப்படி இந்த பட்டியல் ரொம்ப பெருசு. இந்த பெரிய விபத்துக்கள் கிளாசிஃபை பண்ணது மட்டும் 200. அதுவும் 2019 இருந்து 24க்குள்ள 5 வருஷத்துக்குள்ள 200 பெரிய விபத்துக்கள். அப்படின்னா என்ன மாதிரியான நிர்வாகம் இருக்குது? இது ஏற்கனவே இருந்ததை விட்டு போறோம்னா, ஏற்கனவே இருந்ததை விட இது மோசமாயிட்டே வருதுன்னா நம்ம பின்னோக்கி போறோம்னு சொல்றது எந்த தவறும் கிடையாது. 351 இறப்புகள் இந்த பெரிய விபத்துக்கள்ல மட்டும். ஆனா இதை சரி செய்யறதுக்கோ இதுக்கு எந்த விதமான பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கோ ரயில்வே துறையோ பிரதமரோ ரயில்வே மினிஸ்டரோ அஸ்வினி வைஷ்ணவோ பாத்தீங்கன்னா எதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுவார். அங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படிதான். யாரும் எந்த பொறுப்பும் எடுத்துக்க தயாரா இல்லை. அரசு என்பது எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, நீங்க ரோட்ல போற வண்டிகளுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு E20 பெட்ரோல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த E20 பெட்ரோல் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பர்சன்டேஜ் 5-10 இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்த காலம் பாத்தீங்கன்னா 40 வருஷத்துல E10க்கு வந்தோன்னு ஒரு நாடு சொல்லிட்டு இருக்கு. இவங்க என்னன்னா அவசர அவசரமா E20 பெட்ரோல் முதல் என்ன சொன்னாங்க, பெட்ரோல் இறக்குமதி பண்றோம், நீங்க இங்கேயே இருக்கிற எத்தனால் போட்டா பெட்ரோல் விலை குறையும் அதனால மாத்துறோம்னு சொன்னாங்க. ஆனா கடைசியா இப்ப எத்தனால் சேர்த்த பிறகு விலை குறையல. ரஷ்யா கம்மியா ஆயில் கொடுத்து விலை குறையல. எத்தனால் சேர்த்த பிறகு என்ன நடந்ததுன்னா என்ஜின் வீணா போயிடுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2023க்கு பிறகுதான் E20க்கான என்ஜின் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. மொத்தமா E20 தவிர வேற பெட்ரோல் கிடையாது. எத்தனால் 20% கலக்காத பெட்ரோல் கிடைக்கவே கிடைக்காதுன்னா எத்தனால் ஈரப்பதத்தை இழுத்துக்குது. அதனால உள்ளுக்குள்ள பாகங்கள் சேதமடையுது, துருப்பிடிக்குது. இந்த மாதிரியான என்ஜின் தேஞ்சு போய் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா கார் கம்பெனிஸ் நீங்க இந்த மாதிரி இந்த பெட்ரோலை போட்டா வாரண்டி கிடையாது அப்படின்னு ஓப்பனா எச்சரிக்கிறாங்க. ஏகப்பட்ட ரிப்பேர் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம இதை அறிவிக்க வேண்டிய துறைக்கு சம்பந்தம் இல்லாம கட்கரி அறிவிக்கிறார். ஏன் அறிவிக்கிறாருன்னா, இந்த கம்பெனி இருக்கு இல்லையா சியான் அக்ரோ, இது கட்கரியோட பையனோடது. எத்தனால் தயாரிக்கிறதுல இது ஒரு முக்கியமான கம்பெனி.
கட்கரி குடும்பம் தொடர்பாகத்தான் பெரும்பகுதியான எத்தனால் வருது. இந்த இந்த கம்பெனியோட ஷேர் எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாருங்க. E20 பெட்ரோல் வந்த உடனே கடைசியில இருக்கிற அந்த பச்சையா ஏற எல்லாமே அந்த கம்பெனியோட குரோத் 50 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்கு திடீர்னு போயிடுச்சு. எப்பன்னா E20 பெட்ரோல் வந்த உடனே. அப்படின்னா யாரோ எக்கேடு கேட்டா போகட்டும், ஏன் வண்டி வீணா போனா என்ன, ரோட்ல வண்டியே ஓடாட்டி என்ன, ரோடே இல்லாம போனா என்ன, என் பிள்ளை சம்பாதிச்சான் என்பதாக இந்த அரசுடைய அமைச்சர்கள், இந்த அரசினுடைய பாஜகவினுடைய தலைவர்கள் இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஊழல், அதாவது திட்டங்கள்ல ஊழல் நடக்கும். இந்த ஒரு படத்துல மணிவண்ணன் சொல்லுவார்ல, உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்லைன்னு கேட்பார்ல, அது மாதிரி ஊழல்ல திட்டம் கொஞ்சம் கம்மின்னு சொல்ற மாதிரியான லெவலுக்கு ஊழல்கள், எல்லாத்துலயும் ஊழல்கள். சரி, நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு போட்டா ஊழல் நடக்காது, கொஞ்சம் கமிஷன் வாங்கியிருப்பாங்க, பாலம் கட்டினா கொஞ்சம் கமிஷன் வாங்கியிருப்பாங்க, கட்டணம் கட்டினா கொஞ்சம் கமிஷன் வாங்கியிருப்பாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு இந்தியா அந்த பழைய காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமையில இந்தியாவில இருந்து ஒரு அமைச்சர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஒரு அமைச்சர், அங்க இருக்க செக்ரட்டரின்னு சொல்லுவாங்களே, அவங்க வீட்டுக்கு போனா வீடு ரொம்ப பெரிய வீடா இருந்திருக்கு. பேசிக்கிட்டே உங்களுக்கு அமைச்சருக்குலாம் இவ்வளவு சம்பளம் தருவாங்களா, அப்பெல்லாம் அமைச்சர்லாம் நிறைய ஊழல் செய்யாத காலம்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அவர் கேட்டா, அவர் சிரிச்சுக்கிட்டே இல்லை, எங்களும் கம்மியா தான் தருவாங்க, நான் அங்க தெரியுது பாருங்க ஒரு பாலம் அப்படின்னு ஜன்னல் வழியா காட்டியிருக்காரு. ஆமா, அந்த பாலம் கட்டும்போது ஒரு 10% நான் கமிஷன் அடிச்சுட்டேன், அதெல்லாம் இவ்வளவு நேரம். அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அதே அமைச்சர் இந்தியாவுக்கு வராரு. நம்ம இந்திய அமைச்சர் அரண்மனை மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிறாரு. இவர்கிட்ட என்னையா இவ்வளவு இருக்கு, நீ என்ன அன்னி கேட்ட இப்படி இருக்கிற அப்படின்னா, அந்த பாருங்க அந்த பாலம் தெரியுதான், ஜன்னல் கட்டினா ஒண்ணுமே இல்லையா, அங்க பாலமே இல்லையான்னு, நான் 100% அடிச்சுட்டேன் அப்படின்னாரா அவர். அந்த மாதிரியான ஆட்சியாக பிஜேபியினுடைய ஆட்சி இருக்குது. எப்படின்னா, நீங்க இந்த திட்டங்கள், ஒரு கட்டடம் கட்டுறது, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இதுல இல்ல அரசு பொருள் வாங்குறது, இதுலதான் ஊழல் பண்ணலாம்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம, வெக்கம் இல்லாம, ஒரு பேரிடரின் போது கோவிட் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நிதி வாங்குறோம் என்று சொல்லி அந்த நிதியில ஊழல், பிரதமர் போஸ்ட் கொடுத்து எல்லா அரசு ஊழியர்களும் நிதி கொடுக்கணும்னு அன்அபிஷியலா வலியுறுத்தல் கொடுத்து எல்லாம் செஞ்சு PM கார்ஸுக்கு நிதி திரட்டினாங்க. ஆனா இவ்வளவு நிதியும் திரட்டின பிறகு அதுல செய்யப்பட்ட செலவுகள் இருக்கு இல்லையா, அதுல வாங்கின வென்டிலேட்டர்ஸ் தரம் குறைந்தது, அதுல கொடுத்ததுல இதெல்லாம் தரம் குறைஞ்சது, இதுல எல்லாம் ஊழல், இந்த கம்பெனில இருந்து வாங்கணும்னு வலியுறுத்தி அதெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுல ஒரு பக்கம் ஊழல். இதெல்லாம் ஒரு பக்கம் ஊழல்னா, இன்னொரு பக்கம் இந்த நிதி அரசாங்கத்தினுடையது இல்லை, PM கேர்ஸ் ஃபண்ட் நாட் அ ஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது ஒரு தனியார் நிதி அப்படின்னு பதில் சொன்னாங்க பாருங்க. உலகத்திலேயே வேற எங்கேயும் இந்த PM கேர்ஸ் அப்படிங்கிற பேர்ல 2020-21 திரட்டின தொகை 10,990 கோடி, 2022-23 912 கோடி, கிட்டத்தட்ட 12,000 கோடி. இந்த 12,000 கோடியில உங்க பண்ணினதா சொல்லி இருக்கிற செலவு வென்டிலேட்டர் இதுக்கெல்லாம் 3,976 கோடி கொடுத்திருக்கிறதாவும், 2021-22 ஒரு 3,700 கோடி கொடுத்ததாவும், 7,500 கோடி கூட வரல. கிட்டத்தட்ட மிச்சம் ஒரு 4,500 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7,500 கோடிக்கு வாங்கின பொருட்களும் தரம் இல்ல, இந்த கம்பெனில வாங்குன்னு வாங்கி அது ஏதோ பேருக்கு வாங்கினதா இருந்து அது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்குள்ளாச்சு. இன்னொரு பக்கம் இந்த மீதி காசு எங்கன்னு கேட்டா அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, இது அரசாங்கத்தினுடைய நிதி இல்லை என்று வெக்கமே எல்லாம் பதில் சொன்ன நாடு உலகத்துல வேற எங்கேயுமே இருந்திருக்காது. ஒரு நாட்டினுடைய தலைவர் படத்தை போட்டு நிதியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற மோசமான நடவடிக்கை இதுவரைக்கும் உலக வரலாறே பார்த்திருக்காது. அப்படியான ஊழல் இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா கட்சிகளுக்கு, அதாவது அவங்க கட்சிக்கு நிதி வாங்குறதுல கூட ரொம்ப தெளிவான திட்டமிடுதலோட ஒரு ஊழல். என்னன்னா, அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ங்கிறதுல பாத்தீங்கன்னா பாண்டு யாரு கொடுப்பாங்கன்னு தெரியாது, கடைசியில வந்த பணத்துல மொத்த பணத்துல 95% எங்க வந்துச்சு, பிஜேபிக்கு வந்துச்சு. இப்படி இதுக்கு வாங்குற தெளிவு இருக்கு இல்லையா, இவ்வளவு திட்டமிட்ட தெளிவான வேலையை நாட்டினுடைய திட்டங்கள்ல காட்டியிருந்தா இந்தியா ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கு பதிலா இந்தியா வளர்ச்சி அடையாம பாத்துக்கிறதுல இந்த தெளிவை காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த உரையினுடைய மைய கருத்து. அப்படி இந்தியா எந்த விதமான வளர்ச்சி அடையல, ஆனா பிஜேபியினுடைய சொந்த நிதி கண்ணாப்புனார் வளர்ந்திருக்கு. நீங்க எலக்டோரல் பாண்ட்ஸ்ல பிஜேபிக்கு கிடைத்த நிதி 6,060 கோடி அப்படின்னு ஒரு தகவல். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பாண்டு வர்றதுக்கு முன்னாடி வாங்கின காலத்துல பிஜேபிக்கு 1,034 கோடி, அதாவது வர்ற தொகையில 3/4 இவங்க கிட்டதான். பாண்டுக்கு பிறகு இந்த ட்ரஸ்ட் வழியா வந்தது 6,654 கோடி பிஜேபிக்கு.
ஆக பிஜேபி வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறத எப்படி பயன்படுத்திச்சு அப்படிங்கறத ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு இந்த படத்துல காட்டியிருக்காங்க பாருங்க. இடி ஒரு ரைடு போகும், அதுக்கப்புறம் ரைடு போன உடனே அவங்க கிட்ட ஹிண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க, நீ இதை பண்ணீங்கன்னா தப்பிப்ப அப்படின்னு. அவங்க பாண்ட் வாங்குவாங்க. பாண்ட் வாங்கின பிறகு யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனா இடி திரும்ப வராது. கடைசியில கணக்கு பார்க்கும்போது பிஜேபிக்கு பணம் அதிகமா கிடைச்சிருக்கும் என்கிற திட்டமிடல் இருக்கு இல்லையா? இந்த திட்டமிடல்களுக்கு பிறகு பிஜேபியினுடைய நிதி இருக்கு இல்லையா, பிஜேபி கட்சிக்கான சொத்து, அது 2013-14 893 கோடியாக இருந்தது. இப்ப 2014-15 10,000 கோடியை தாண்டி இருக்கு. இந்த 10,107 கோடின்னு தேர்தலப்ப சொன்ன டேட்டா, அது இன்னும் கூடுதலாக இப்ப இருக்கணும். இதுல நிதி வந்த வழிகள்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரல் பாண்டுக்கு முன்னாடி நன்கொடைகள், அதுக்கப்புறம் எலக்ட்ரல் பாண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா என்ன வந்துச்சு, எல்லா வழியிலையும் ஒரு கட்சிக்கு நிதி வரும். ஆனா நாட்டுக்கு எந்த உருப்படியான வளர்ச்சியும் வராது. இதுதான் இங்க செஞ்சுட்டு இருக்கிறது. சரி, இவங்க தான் இவ்வளவு ஊழல் பண்ணினாங்க, கட்சிக்கு நிதி சேர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பண்ணது மட்டுமே ஊழல் இல்ல, மோடி பேரை சொல்லி போறவன் வர்றதெல்லாம் ஊழல். அதுதான் இது. இந்த ஃப்ரீடம் 251 யாருக்கா ஞாபகம் இருக்கா? 251 ரூபாய்க்கு நாங்க எல்லாத்துக்கும் மொபைல் தரோம் மோடி ரொம்ப புலகாங்கிரமா அறிவிச்சு, அது பயங்கரமா செய்திகளாகி எல்லாரும் பணம் கொடுத்து எல்லாம் நடந்ததா? யாராவது இந்த மொபைலை கண்ணில் பார்த்துருக்கிறீங்களா? நடந்திருக்காது. இந்த ஃப்ரீடம் 251 மொபைல் 2016 உலகத்திலேயே நாங்க வந்து மிக சீப்பா மொபைல் தரோம், உலகத்திலேயே நாங்க தான் ரொம்ப பெரிய எல்லாருக்கும் மொபைல் தர போறோம் அப்படின்னு சொன்ன ஆளி வந்தான், மோஹித் கோயல் இவன் பேரு. இந்த மோஹித் கோயல் வந்து இப்படி மொபைல் தரேன்னு சொல்லி அறிவிச்சு கடைசியில 2,251 ரூபான்னு ஊர்பட்ட பேர்ட்ட ரிங்கிங் பெல்ஸ்ங்கிற பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு ஊர்பட்ட காசு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு தகவல்னு வெளியே வந்த தகவல் படி இது 20 கோடின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கூடுதலா இருக்கும், வெளியே எந்த விதத்திலையும் வரல அப்படிங்கிறாங்க. 251 ரூபா கொடுத்தவங்களால அந்த காசை வாங்க முடியல, மொபைல் திரும்பி வரல. அரசாங்கத்தை கேட்டா அந்த கம்பெனிக்கு அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பதில் சொல்லிருச்சு. கடைசியா ஒரு மொபைல் விற்கிற டீலர் ஒருத்தர், கடைக்காரர் ஒருத்தர், அவர் ஊர்பட்ட பேர்த்துக்கிட்ட வாங்கி 10 லட்சத்துக்கு மேல பணம் கட்டிட்டார். இப்ப எல்லா பேரும் அவர் கழுத்தை நெருக்கணும்னா அவர் வந்து கேஸ் போடுறாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு டெல்லியில. டெல்லி போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்றாங்க. திரும்ப 2017 அரெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப 2021 திரும்ப அரெஸ்ட் பண்றாங்க. 45 லட்சம் ஃப்ராடு கேஸ் எல்லாம் போடுறாங்க. இந்நேர வரைக்கும் தண்டனை கிடையாது, இவங்க எல்லாம் யோக்கியர்கள் இந்த அரசாங்கம். இவங்க பேரை சொல்லி ஊழல் பண்ணுவாங்க, ஆனா எதுவுமே நடக்காது. ஆனா இவங்களும் நம்ம ஒத்துக்கணும். கடைசியா எல்லாத்தோட பணமும் போச்சுங்கிறது தான், கொஞ்சம் பேருக்கு திருப்பி தந்ததான் அந்த கம்பெனி சொல்லிட்டு இருக்கு. எவ்வளவு பேருக்கு வந்துச்சுன்னு எந்த தகவலும் கிடையாது. இவன் தான் எப்படின்னா மோடி படத்தை போட்டு எவனவனா விளம்பரம் பண்ண அந்த பேடிஎம் கம்பெனி என்ன ஆச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மோடி படத்தை போட்டு அவர் எல்லாத்துக்கும் போய் போட்டோவை போஸ்ட் கொடுக்குற மாதிரி நின்றுக்க வேண்டியது. மோடி படத்தை போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு விளம்பரம் பண்ண இந்த கம்பெனி என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். இதை தவிர ஊருப்பட்ட கம்பெனி ஜியோ, பேஸ்புக்ல அது அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால ஊருப்பட்ட கம்பெனி, இப்படி ஏகப்பட்ட கம்பெனி மோடி பேரை போட்டு படத்தை போட்டு விளம்பரம். இந்த நிறுவனங்கள் அப்படி மோடி படத்தை காட்டி சுருட்டின பணம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் எங்கேயுமே கணக்கு கிடையாது, எந்த இடத்துலயும் கணக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆர்டிஐல கேக்குறாங்க, இந்த பிரதமருடைய படத்தை பயன்படுத்துற சட்டப்படி தப்பு இல்லையா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஆர்டிஐ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் 1 October 2025 reveals that center issued no notices despite widespread cases of PM Modi's photo being used without permission. யாராரோ யூஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்டயும் பிஜேபி காசு வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளா பேசிக்க வேண்டியதுதான். ஆக இப்படி இவங்க பேரை சொல்லி, அதாவது அரசாங்கம் மட்டும் ஊழல் இல்ல, பிஜேபி மட்டும் ஊழல் இல்ல, இவங்க பேரை சொல்லி எவ்வளவு ஊழல் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்ல, இன்னொரு பக்கம் போட்ட திட்டம் ஏதாவது சரியா இல்ல, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு உருவாகலைன்னா நீங்க தொழில் வளர்ச்சி வேணும், வேலை வாய்ப்பு உருவாக தொழில் வளர்ச்சி இல்ல. இவங்க சொல்ற ஃபிகர்ஸ் போகஸ்னு IMF சொல்லுது. தொழில் வளர்ச்சி வரணும்னா முதலீட்டுக்கு ஏற்ற இடமா இருக்கணும். நீங்க ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை, எங்க போனாலும் ரோடு இடிஞ்சு விடுது, ரோட்டுக்கு நடுவில் லாரி தொங்குது, இப்படிதான் பாக்குறோம். ட்ரெயின்ல போனா குட்ஸ் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருது, அதை பாக்குறோம். இவனை கேட்டா நாங்க சேஃப்டி நேரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறாங்க, அதை பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் நடுவுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மதம் தொடர்புடைய வன்முறைகள், கம்யூனல் வயலன்ஸ். இது ஒவ்வொரு வருஷமும் 2014 நடந்த கம்யூனல் வயலன்ஸ் 1227, டெத்து 95. இதெல்லாம் அப்ராக்சிமேட் தான், ஏன்னா நம்ம செய்திகள்ல இருந்து கலெக்ட் பண்ணது, நம்மளால தேட முடிஞ்ச, நமக்கு இப்ப குரோக் ஏஐ நான் பயன்படுத்துறேன்னா அவரு தேட முடிஞ்ச இந்த மாதிரியான தகவல்கள் தான் இது. இப்படி 2015 789 இதுவுமே பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். ஏன்னா
ரிப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டாங்க. ஈவன் அந்த கிரைம் ரிப்போர்ட் ஆனா கூட அத கம்யூனல் வயலன்ஸ் ரெக்கார்ட் பண்றதை நிறுத்திட்டாங்க. டெத் இருந்தா கூட அந்த டெத்தை இது கூட லிங்க் பண்ணி ரிப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டாங்க. இப்படித்தான் அதை மாற்றப்பட்டிருக்கே தவிர எதுவும் குறையல. அப்ப ஒரு மத ரீதியாக ஒரு சமூகத்துல, அமைதி இல்லாத சமூகத்துல தொழில் தொடங்க யார் தயாரா இருப்பாங்க? அங்கதான் பிரச்சனை. ஆக தொழில் தொடங்க யாரும் வர தயாரா இல்ல. இங்கதான் இப்படின்னா, இப்ப கடைசியா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள், அதாவது நிறைய தேவாலயங்கள்ல போய் சண்டை, கிறிஸ்தவர்கள்ட்ட சண்டை, ரோட்ல போட்டு அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி வித்தலன்ட்ட சண்டைன்னு பண்ணின அட்டுழியா இருக்கு இல்லையா? இது இந்த பக்கம் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவை பார்த்தா வெறுப்பு வரத்துக்கு. இங்கதான் எப்படின்னா, இங்கேருந்து போய் வெளிநாட்டுல வேலை செய்யற இந்தியர்கள் இருக்காங்கல்ல, மோடி வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க எங்க விஸ்வகுரு வந்துட்டார், உலகத்திலேயே நாங்க தான் பெரிய ஆள், எல்லா நாட்டிலையும் நாங்க தான் பெரிய ஆள் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு ஆட்டமான ஆட்டம். இந்த வீடியோ கிளிப் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கூட இவ்வளவு வெறுப்பு இல்லை இந்தியன்ஸ் பார்த்தா. இப்ப திடீர்னு இப்படி ஒரு இன்டர்நேஷனல் வெறுப்பு நம்ம சம்பாதிச்சதுக்கு என்ன காரணம்? கொஞ்ச நாளா நம்மளோட மக்கள் வெளிநாட்டுல போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சில டிஸ்கஸ்டிங் ஆன விஷயங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். 2025 ஜெர்மனில நடந்த ஒரு விஷயம். இது பாரிஸ்ல ஸ்காட்லாண்ட்ல தான் நடக்குது அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். அரசாங்கம் பெர்மிஷன் கொடுத்துட்டா இப்ப நம்ம வீடு இருக்கக்கூடிய தெருவுல ஏதோ ஒரு சின்ன கோயில்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தணும்னாலும் கவர்மெண்ட் பர்மிஷன் தேவைதான். ஆனா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கிட்டேன்ற பேர்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் விடிய விடிய லவுட் ஸ்பீக்கரை கட்டி நான் பாட்டுக்கு சத்தமா பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, குழந்தைங்க படிப்புல இருந்து பெரியவங்க வயசானவங்களுடைய தூக்கம், ரெஸ்ட் எல்லாமே கெட்டு போகுதுன்னு சொல்லி நமக்கு கோவம் வராது? சண்டை போட மாட்டோம்? நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம தெருவை சேர்ந்தவங்க இப்படி ஒண்ணு பண்ணினாவே, அமைதினா என்னன்னே தெரியாத ஒரு கண்ட்ரில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா, சத்தம்னா என்னன்னே தெரியாத ஒரு கண்ட்ரில அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எங்க இருந்தோ இந்தியால இருந்து ஒருத்தன் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சா அவங்களுக்கு அது கோவம் வருமா வராதா? ஆக இதோட விளைவுகள் என்ன ஆயிருக்குன்னா, கடைசியா நடந்த கிறிஸ்துமஸ் வன்முறைகளுக்கு பிறகு, அந்த கிறிஸ்துமஸ் வன்முறைகள் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள வந்த செய்தி பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்த இந்தியர்கள், விசாவுக்கு விண்ணப்பித்திருந்த இந்தியர்களோட விசா மனுக்கள் கிட்டத்தட்ட 80% தள்ளுபடி பண்ணப்பட்டது. 80%. நீங்க கடைசி இந்த கிறிஸ்துமஸ்க்கு பிறகு, ஆனா கடைசி ஒரு வாரத்துல தமிழ்நாடு, கேரளால இருந்து அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அங்க விசா கொடுத்திருக்காங்க. மற்ற பகுதியில் இருக்க எல்லாத்தையும் பெரும்பகுதியை விசாவை மறுத்துட்டாங்க. என்னன்னா, இந்தியாவில நீங்க கிறிஸ்தவர்களை தாக்குவீங்க, நீங்க போய் இருக்க நாட்டுல உங்க ஆட்டமெல்லாம் ஆடுவீங்க, தேம்ஸ்ல போய் பிள்ளையார் சிலையை கரைச்சு அசிங்கம் பண்ணி வைப்பீங்க. இன்னொரு பிரான்ஸ்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கடற்கரையில போய் ஏகப்பட்ட குப்பையை கொட்டி அந்த கடற்கரையை நாசமாயி போய் அதை மூடி வச்சு கிளீன் பண்றாங்க. என்னன்னா, தொற்று நோய் வந்துடும் அப்படின்ட்டு. அப்படி போற இடத்துல எல்லாம் எங்க மதம் அப்படின்னு நீங்க குதிக்க ஆரம்பிக்கிறதோட விளைவு இருக்கு இல்லையா? எல்லா நாடுகளும் அதாவது முக்கியமான நாடுகள் எல்லாம் இந்தியர்களுக்கு விசா கொடுக்கறத குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னது இந்த கிறிஸ்துமஸ்க்கு பிறகு ஆஸ்திரேலியால நடந்தது செய்தியா வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே பொதுவா இருக்கிற டேட்டா இது. ஆஸ்திரேலியா ஏற்கனவே 2015 ஒரு 10% பேருக்கு ரிஜெக்ட் பண்ணினாங்கன்னா 2025 25% ஆயிருக்கு. அவங்க சொல்ற விஷயம், டியூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அங்க போய் நடந்துக்கிற அந்த ரிலிஜியஸ் ஈவென்ட்ஸ் டிஸ்ரப்ஷன்ங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. அது இந்த மாதிரியான விஷயம். ஆனா தமிழ்நாடு, கேரளா அப்ளிகன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தகவலே சொல்லுது. அமெரிக்கா ஏற்கனவே தெரியும், அவங்க ஏற்கனவே இருக்கிறவன எல்லாம் விரட்டுறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. 2015 20% ரிஜெக்ஷன்னா இப்ப 35%. யூகேல 15%, 2015 10 வருஷத்துல 28% மாறி இருக்கு. கனடா 12 30. ஷென்சன், யூரோப்பிய அந்த கூட்டமைப்புல அந்த சென்ஜன் விசாவை அக்செப்ட் பண்ணிக்கிற நாடுகள் இருக்கு இல்லையா, 8% ரிஜெக்ஷன்ல இருந்து 22% ஆயிருக்கு. இவங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, நீங்க 2-3 முக்கியமான விஷயங்கள், நீங்க அங்க போய் இந்து மத சார்புல எங்க நாடு நாங்கெல்லாம் அப்படின்னு போய் போடுற ஆட்டம் ஒரு பக்கம். 2வது, நீங்க லண்டன்ல ஒரு தெருவுல இந்த இடத்துல துப்ப கூடாது அப்படின்னு குஜராத்தில போடுறீங்க, போற இடத்துலதான் பான் போட்டு துப்புறது. நீங்க யூகேல ஸ்பிட்டிங் குஜராத்தி கம்யூனிட்டிஸ் இங்க ரீசன்ட்லயே இருக்கு பாருங்க, அந்த டேபிள்லயே
அதே மாதிரி பொது இடங்கள்ல இவங்க நடந்துக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள், இப்படி போற இடங்கள்ல மத்தவங்களுக்கு தொல்லையா இருக்கிறது, இவங்க என்னவோ தாங்க உலகத்திலேயே பெரிய ஆட்கள் அப்படின்னு இப்படி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது இந்தியர்களுக்கு வெளிநாட்டுல கிடைக்கிற வேலையும் குறைச்சிருக்கு. இங்க மத்தவன் தொழில் தொடங்குறதுக்கு வர்றதுக்கு தயங்குற இடத்தையும் உருவாக்கி இருக்கு. எக்ஸப்ஷனலா தமிழ்நாடு இல்ல கேரளா அந்த மாதிரியான இடங்கள் தவிர. இதெல்லாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப கடைசியா இன்னைக்கு காலையில கிடைச்ச நியூஸ் ஐட்டம் இது. ஆஸ்திரேலியா மூவ்ஸ் இந்தியா இன்டு ஹையஸ்ட் ரிஸ்க் கேட்டகரி ஃபார் ஸ்டூடெண்ட் விசாஸ். மாணவர்களா போறவங்களுக்கே அவங்க ஹையஸ்ட் ரிஸ்க் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காத அப்படின்னு ஆஸ்திரேலியா முடிவு பண்ணியிருக்குங்கிறது லேட்டஸ்ட் நியூஸ். இதுதான் நீங்க ஒரு விஸ்வகுருவை தேர்ந்தெடுத்ததுக்கான பலன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, நீங்க அதுக்கு அடுத்து இந்தியாவுக்குள்ள நடந்த போராட்டங்கள் நீங்க நமக்கு தெரியும், ஏகப்பட்ட போராட்டங்கள். சிஏஏ குடியுரிமைக்கு எதிரான போராட்டம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப வாக்குரிமைக்கே பிரச்சனை. எஸ்ஐஆர் கொண்டு வந்து மக்களுடைய வாக்குரிமையே பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு முதலாளித்துவ கட்டமைப்புங்கிறது எல்லாத்தையும் சமமா பாரு, அவனை சமமா வச்சு சுரண்டுங்கிறது அதோட ஏற்பாடா இருக்குமே தவிர, நீங்க இப்படி பண்றதெல்லாம் பொதுவா முதலாளித்துவ கட்டமைப்பு ஒத்துக்கிறது இல்லை. உங்களை நீங்க இங்க வந்தா அவன் சுதந்திரமா இந்த கம்பெனியில வேலை பார்த்து அவனுக்கு முதலாளிக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு போனீங்க, நான் கம்பெனி தொடங்கினா என்று எதிர்பார்ப்பதுதான் அந்நிய முதலீட்டுக்கான குறைந்தபட்ச எதிர்பார்ப்பா இருக்கும். நீங்க அங்கேயே கை வச்சு அதெல்லாம் போயிட்டு இருக்குன்னா, நம்ம போராட்டங்கள் இருந்தவர்கள் விவசாயிகள் போராட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 நாட்கள் நடந்துச்சு. 2020 நவம்பர் 26 இருந்து டிசம்பர் 2021 டிசம்பர் 11 வரைக்கும். அந்த போராட்டத்துல இறந்தவங்கன்னு 702 பேர் அப்படிங்கிறது அவங்க அந்த போராட்டக்காரர்கள் சொல்லி இருக்கிற தகவல். நீங்க இந்த போராட்டத்துல ஒரு 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 போராட்டத்தை ஒரு வருஷத்துக்கு மேல நடத்த விட்டு அதை சரி செய்ய அரசாங்கத்தால முடியாம அதுக்கு பதிலா அவங்களை அடக்கி ஒடுக்கிற முயற்சிகள் தான் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஏஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்ட்ல இறந்தவங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா இந்த மாடி எடுத்துட்டு போனாங்கன்னு இவங்க அழிச்சு கொண்டவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான இறப்புகள்னு ஊர்பட்டது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சீரழிஞ்சு போய் நீங்க இந்த விவசாயிகள் போராட்டத்துல இறந்து கிடக்கிற ஒருத்தர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்துக்கு வர விடாம ஒரு நாட்டுல சொந்த நாட்டுக்குள்ள ஏதோ அந்நிய நாட்டு எல்லை மாதிரி உருவாக்கப்பட்ட தடைகள் இவை. கிட்டத்தட்ட இந்த பார்போயர் எல்லாம் போட்டு ஒரு தடையை உருவாக்கி நீங்க விவசாயிகளை தடுக்க வேண்டிய நிலைமையில ஒரு அரசாங்கம்னா அது எவ்வளவு கேவலமான நிலைமையில இருந்துச்சுங்கிறதுக்கான உதாரணம் இது. ஆக மொத்தத்துல எல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கு அப்படிங்கறதுதான் இந்த கிளிப் சொல்லுது. காற்று மாசுபட்டுள்ளது, தண்ணீர் மாசுபட்டுள்ளது, நதிகள் மாசுபட்டுள்ளது, வருகிறது, கட்சிகின்றன, கல்வித்துறையும் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, வருமான சமத்துவம் உச்ச நிலையில் உள்ளது. இது ஒரு ஹிந்தி வீடியோ ஏஐயால இந்திய தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆக எல்லாமே மோசமாகி இருக்கிறது இந்த 11 ஆண்டுகள்ல அப்படிங்கறது ஒரு வடநாட்டுக்காரர் சொல்லி இருக்கிற வீடியோ. ஆனா இவ்வளவுக்கு பிறகும் வளர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிற பொய்ய திரும்ப திரும்ப அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த பொய் சரியில்லைங்கிறதான் ஐஎம்எஃப் சுட்டி காட்டி இருக்கிறது. அது நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கறதுதான். எல்லாம் ரைட்டு, வளர்ச்சி இருக்கிறதாவே ஒத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வளர்ச்சி சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போமா? அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவினுடைய ஜிடிபியில துறைவாரியான பங்களிப்பு, விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை, ஜெனரலா மேஜர் செக்டார்ஸ், இதுதான் உலகம் பூரா பாக்குறது. நாம 2020 நிலவரம் என்ன இருக்குன்னா, விவசாயம் 20%, இண்டஸ்ட்ரி 25%, சர்வீஸ் செக்டர் 55%. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2010 விவசாயம் 18% இருந்து 20% ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி 27 இருந்து 25 குறைஞ்சிருக்கு. சர்வீஸ் செக்டர் ஸ்டாக்னண்டா இருக்கு. சரி, இது எப்படி இருந்திருக்கணும்? நம்ம மார்க்ஸோட வார்த்தைகள்ல இருந்து எடுத்துக்குவோம். இது கூலி உழைப்பு மூலதனத்திலையும் இருக்கிற
கூலி உழைப்பு மூலதனம்ங்கிற நூல்ல இருக்கிற ஒரு சின்ன பகுதி. எந்திர சாதனங்களின் மேம்பாடுகள், உற்பத்தி சேவையில் இயற்கை சக்திகளின் புதிய பயன்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட நேர அளவில் அதே அளவு உழைப்பையும் மூலதனத்தையும் கொண்டு முன்னை விட அதிக அளவிலான பொருட்களை உற்பத்தி செய்வதை சாத்தியமாக்குகின்றன. ஆனால் எவ்விதத்திலும் முன்னை விட அதிக அளவிலான பரிவர்த்தனை மதிப்புகளை தோற்றுவிக்க வழி செய்வதில்லை. நிலம், கம்மியான நிலம் போதும். நீங்க முதல்ல 1 ஏக்கர்ல பண்ணதை இப்ப 3/4 ஏக்கர்ல விளைவிக்கலாம். முதல்ல விட கம்மியான உழைப்பு இருந்தா போதும். புதிய கருவிகள் வந்துடும், டெக்னாலஜி வந்துடும், விளைச்சல் அதிகமாயிடும். இதுதான். நீங்க இவ்வளவு வரும்போது பழைய முறைப்படி உற்பத்தி செய்கிறவர்கள் முந்தியில இருக்கிறதுல பாதிதான் உற்பத்தி பண்ணுவாங்க. அதுவே தலைகீழா இன்னொன்னு சொல்லலாம். அதனால நீங்க என்ன ஆகணும்னா விவசாயத்தினுடைய பங்கு குறையணும். இன்னொரு கோணம், ஒரு உற்பத்தி இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோமே. இண்டஸ்ட்ரி ஒரு மொபைல் போன் உற்பத்தி பண்ற கம்பெனி, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் மொபைல் போன் உற்பத்தி பண்ணா கூட ஒரு 850 கோடிக்கு மேல தேவை இருக்காது இல்ல. அப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்டாக்னன்ட் ஆயிடும்ல. அப்படி ஸ்டாக்னன்ட் ஆயிட்டா அடுத்து என்ன மிச்சம் இருக்கும்னா சர்வீஸ் செக்டார் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் உலகம் முழுக்க சர்வீஸ் செக்டார் வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர் மாசம் ஒரு தடவை தங்கினா 12 தடவை தங்கலாம். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேற புதிய மூலதனம் தேவையில்லை, உழைப்பு மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு சர்வீஸ் செக்டார் வளரும், மற்றதெல்லாம் குறையும். ஆக சர்வீஸ் செக்டார் வளரணும், விவசாயம் குறையணும், இண்டஸ்ட்ரி நம் வேண்டிய அளவுக்கு வளர்ந்து அதோட நிக்கணும். இதுதான் தேவை. ஆனா நம்ம ஊர்ல தலைகீழா என்ன நடந்திருக்கு? சரி, அது தலைகீழா என்ன நடந்திருக்குன்னு போறதுக்கு முன்னாடி அதை எப்படி விவசாயம் தேவைங்கிறீங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் இங்க சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு நாட்டோட ஜிடிபி $500 வச்சுக்கோங்களேன். இது டாலர்ல இருக்கிறதா வச்சுக்குவோம். அதுல விவசாயம் $200, தொழில்துறை $200, சேவைத்துறை $200. உதாரணத்துக்கு 2010 எடுத்துக்கிட்டேன். அப்ப என்ன சதவீதம்? மொத்த ஜிடிபி 100%, விவசாயம் 40%, தொழில்துறை 40%, சேவைத்துறை 20%. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஜிடிபி $1000 ஆயிடுச்சு. விவசாயம் $200 $250 ஆயிடுச்சு. தொழில்துறை $200 $300 ஆயிடுச்சு. சேவைத்துறை $100 $450 ஆயிடுச்சு. இப்ப சதவீதம் பாருங்க, விவசாயம் 40% இருந்தது 25% குறைஞ்சிருச்சா? தொழில்துறை 40% இருந்தது 30% குறைஞ்சிருச்சா? சேவைத்துறை 20% இருந்தது 45% ஏறிடுச்சா? இதுதான் சரியான வளர்ச்சி. இப்படிதான் போக முடியும். இப்படி போனா மட்டும்தான் அது நல்ல வளர்ச்சியா இருக்கும். அதனாலதான் இங்க நான் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முக்கியமான 4 பொருளாதாரங்களை இந்தியாவோட கம்பேர் பண்ணியிருக்கிறேன். அமெரிக்கா 1960 விவசாயம் 4% இருந்துச்சு, 2020 1% ஆயிடுச்சு. அதுவே சேவைத்துறை 58% 81% ஆயிடுச்சு. தொழில்துறை பாருங்க 38 18% ஆயிடுச்சு. ஜப்பான் 9% விவசாயத்துல 1% குறைஞ்சிருச்சு. அதுவே சேவைத்துறை 46 72 இருக்கு. நடுவுல இருக்கிற தொழில்துறை, ஜப்பான் தொழில்துறை உற்பத்திக்கு பேர் போன நாடு, 45 27 குறைஞ்சிருக்கு. ஜப்பானுக்கும் சேவைத்துறை தான் அதிகம். பக்கத்துல ஜெர்மனி எடுத்துக்கோங்க. 1960 விவசாயம் 6% இருந்தது, 2020 1%. அங்கேயும் தொழில்துறை 53 27 குறைஞ்சிருக்கு, சேவைத்துறை 41 72 இருக்கு. சரி, சீனா இன்னொரு வரைக்கும் உலகம் பூரா எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி அனுப்பிட்டு இருக்கிற உலகத்தினுடைய ஃபேக்டரியா மாறி போயிருக்குல்ல. சீனாவில் 1960 ஜிடிபியில விவசாயத்தோட பங்கு 50%, இப்ப எவ்வளவு? 7%. சீனாவுடைய ஜிடிபியில 1960 28% இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுனால 38% ஆயிருச்சு. ஆனா 22% இருந்த சர்வீஸ் செக்டார் சீனாவில் 55% ஆகி இருக்கிறது. இந்தியாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. 20% இன்னேற வரைக்கும் விவசாயத்தை சார்ந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், விவசாயத்துக்கு 1000 தொழில்நுட்பங்கள் வந்து விட்டன. விவசாயம் ஆக பழைய தொழில். புதிய தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்க விவசாயத்துல நீங்க கம்மியா பண்றீங்க, நிறைய உழைத்தோம்னா உங்க உற்பத்திக்கு மதிப்பு இருக்காது. ஆக இந்தியாவில் செய்யப்படுகிற உற்பத்திக்கான மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. சரி, அந்த உற்பத்தியிலே மக்கள் எதை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இந்த 10 வருஷத்துல எப்படி இருக்குங்கிறத ஒரு தடவை பாத்துருவோம். அது கடையில இந்த 10 ஆண்டுகள்ல, அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா 2013-14 18% இருந்த விவசாயம் இப்பயும் 18% இருந்திருக்கு. சோ ஸ்டாக்னன்ட்.
தொழில்துறை 24% இருக்கு. ஆனா சேவைத்துறை பாருங்க 57% 55% குறைஞ்சிருச்சு. அப்போ இது சரியான திசையில் போகல அப்படிங்கறதுதான் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வளர்ச்சிங்கிறது சரியான திசையில் போகவில்லை அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இந்த டேட்டா தான் அதை வெளிப்படுத்துகிற டேட்டா. விவசாயத்திலிருந்து தொழில்துறைக்கு மாறி அதை விட பெரிய துறையாக சேவைத்துறை வந்து அப்படி அதுல நிறைய வேலை வாய்ப்பு வர்றதுதான் சரியான வளர்ச்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஊர்ல என்ன இருக்கு? இன்றைக்கு வரைக்கும் 2014 விவசாயத்தை சார்ந்து 47.2% வேலை வாய்ப்பு இருந்தது. விவசாயத்துல வேலை செஞ்சாதான். இன்னைக்கு அது 42. உலகத்திலேயே விவசாயத்தை சார்ந்து இவ்வளவு இருக்கிறதுங்கிறது பெரிய பொருளாதாரங்கள்ல நாம மட்டும்தான். இப்ப கம்பேர் பண்ண 5 பொருளாதாரங்களை பார்த்திருப்பீங்க. தொழில்துறை பாத்தீங்கன்னா 24 26, அதுக்கு மேல பெரிய வளர்ச்சி இல்ல. சேவைத்துறை 28 32. அதாவது வந்து எந்த துறையில மிக அதிக வேலை வாய்ப்பு உருவாகி இருக்க வேண்டுமோ அந்த சேவைத்துறையும் தேங்கி நிற்கிறது. அதுக்கு பதிலா இந்நேரம் வரைக்கும் அந்த விவசாயத்தை கட்டி அழுதுகிட்டே இருக்கிற வேலையிலேயே நாம இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கட்டி அழுதுகிட்டு இருக்கிறேங்கிற வார்த்தை கொஞ்சம் வக்கரமாக அல்லது மோசமானதாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் இன்னும் பழையதை பிடித்து கொண்டே தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது புதிய தொழில்நுட்பம் வந்த பிறகும் பழைய முறையில் உழைப்பது அப்படிங்கிறது தான் புதிய தொழில்நுட்பம் வந்த பிறகும் பழைய முறையில் உழைப்பது அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது மூலதனத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இங்கிலாந்தில் விசைத்தறி புகுத்தப்பட்டதானது குறிப்பிட்ட அளவு நூலை துணியாக நெய்வதற்கு தேவைப்படும் உழைப்பை ஏறக்குறைய சரிபாதியாக குறைத்து விட்டது எனலாம். அப்போதும் கைத்தறி நெசவாளர்களுக்கு முன்பு தேவைப்பட்ட அதே நேரமே தேவைப்பட்டது. ஆனாலும் கூட அவர்களது 1 மணி நேர உழைப்பின் உற்பத்தி பொருள் இம்மாற்றத்திற்கு பின்னர் அரை மணி நேர சமுதாய உழைப்பையே குறித்தது. இதன் விளைவாக அதன் முந்தைய மதிப்பில் சரிபாதியாக குறைந்தது. இதுதான் இந்தியாவுல விவசாயத்தை சார்ந்திருக்கிற அந்த 42% இருக்காங்க இல்லையா, அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கிற 42% அல்லது இந்தியாவுடைய ஜிடிபியில பங்களிக்கிற 18% இருக்குல்ல, அதனுடைய மதிப்பு உலகத்திலேயே பெரிய நாடுகள் உற்பத்தி செய்கிற மதிப்பை விட ரொம்ப குறைவா இருக்கு. இது இந்தியாவை பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒற்றவை. அவர்களது 1 மணி நேர உழைப்பின் உற்பத்தி பொருள் இம்மாற்றத்திற்கு பின் அரை மணி நேர சமுதாய உழைப்பையே குறித்ததுங்கிறது இருக்கு இல்லையா, முந்தைய மதிப்பில் சரிபாதியாக குறைந்தது இருக்கு இல்லையா, அப்படி மதிப்பு குறைந்த ஒன்றை நாம் இன்னும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்திய உழைப்பாளிகள் இன்னும் மோசமான நிலைமையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வரி. இதை சரி செய்யறதுக்கு பதிலா இன்னும் மோசமாக்கி இருக்கிறது இந்த பிற்போக்குவாத அரசு. எல்லாம் ரைட்டு சார், என்ன இந்தியா வளர்ந்தாலும் அது முதலாளித்துவத்துக்கு தானே போகுது. முதலாளித்துவத்தில் அப்படிதான் இருக்கும். முதலாளித்துவத்தில் அப்படித்தான் இருக்கும். இது கூலி உழைப்பு மூலதனத்து முதல்ல இருக்கிற ஒரு வரி. கூலியில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்வுக்கான உற்பத்தி திறனுள்ள மூலதனத்தின் விரைவான வளர்ச்சி முன் தேவையாகும். முதலாளிக்கு தான் லாபம் போகும். ஆனா தொழிலாளிக்கு வாழ்க்கையில கொஞ்சமாவது கூட கிடைக்கணும்னா மூலதனத்தை அவன் நிறைய வளர்க்கணும். மூலதனத்தை நிறைய வளர்த்தாதான் தொழிலாளிக்கு கொஞ்சமாவது கிடைக்கும் அப்படிங்கறதான். அப்படி மூலதனத்தின் விரைவான வளர்ச்சி முன் தேவையாகும்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு இடையில அதானி, நம்ம இந்தியாவில நீங்க முதலாளிக்கு தான் வளர்த்து கொடுத்துருக்கமே, அதானி எவ்வளவு வளர்ந்துருக்கிறாருங்கிற ஆர்கியூமெண்ட் வரலாம். இந்த படம் இன்னைக்கு காலையில கிடைச்சது. ராஜ் தாக்கரேனுடைய ஒரு ஸ்பீச்ல போடப்பட்ட பிரசன்டேஷன். அதனால எனக்கு கிளியரான இமேஜ் கிடைக்கல, ஹிந்தியில இருக்கு. 2014 அதானிக்கு என்ன இருந்தது, இன்றைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்ப முதலாளிக்கு வளருங்கிறதுல அதானி வளர்ந்திருக்கலாம். ஆனா அந்த அதானி கிட்ட போன சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்தோ இல்ல அவர் நடத்துற தொழில்களோ எந்த வகையிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கறதா இல்ல. விமான நிலையங்களை அதானி வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு விமான பயணிகள் வரணும், டூரிஸ்டாவோ இல்ல வணிகத்துக்காகவோ. நீங்க டூரிஸ்டா வர்றதுக்கும் இந்தியா நிம்மதியான இடமா இல்ல, டூரிசம் குறைஞ்சிருக்கு. தொழில் வளர்ச்சியும் இல்ல, வணிகத்துக்காக வரப்போறது இல்ல. நீங்க அதை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா, என்ன வளரணுமோ அதற்குரிய பயன் இல்லாம ஒரு முதலாளியை மட்டும் வளர்த்து விடுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது எந்த விதத்திலும் தொழில் வளர்ச்சிக்கோ தொழிலாளிகளின் வளர்ச்சிக்கோ அல்லது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கோ பயன்படாதுங்கிறதுக்கான உதாரணம் அதானி.
அதை தாண்டி அப்படி வளர்ந்தாலும் நீங்க மூலதனத்தின் வளர்ச்சி முன்னிபந்தனைனார்கள் இல்லையா, அப்படி வளர்ந்தாலும் மூலதனத்தின் விரைவான வளர்ச்சியை தொடர்ந்து தொழிலாளியின் வருமானம் அதிகரிக்கிறது. அதே வேளையில் முதலாளியையும் தொழிலாளியையும் பிரிக்கும் சமூக இடைவெளியும் விரிவடைகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி விரிவடையணும்? உற்பத்தி திறனுள்ள மூலதனத்தின் விரைவான வளர்ச்சி அதே அளவுக்கு விரைவாக செல்வம், ஆடம்பரம், சமூக தேவைகள், சமூக நுகர்வின்பம் ஆகியவற்றை அதிகரிக்க செய்கிறது. என்றாலும் தொழிலாளிக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சமூக மனநிறைவு அவருக்கு எட்டாத உயரத்துக்கு அதிகரித்துவிட்ட முதலாளியின் நுகர்வின்பத்துடன் ஒப்பிட்டாலும் சரி, பொதுவாக சமூக வளர்ச்சி கட்டத்துடன் ஒப்பிட்டாலும் சரி குறைந்து விடுகிறது. நம்முடைய விருப்பங்களும் இன்பங்களும் சமுதாயத்திலிருந்தே கிளர்ந்து எழுகின்றன. எனவே அவற்றை நாம் சமுதாயத்தை கொண்டே அளவிடுகிறோம். இதுவும் கூலி உழைப்பு மூலதனமும் தான். நான் ஒரு கடையில வேலை செய்யறேன். எங்க முதலாளி பைக் வச்சிருந்தார். நானும் பைக் வாங்கும்போது அவர் கார் வாங்கிடுவார், இடைவெளி கூடிரும். அவரும் கார் வச்சிருந்தார், நானும் கார் வாங்கும்போது நான் போய் ஒரு ஆல்டோ வாங்குவேன், அவர் பென்ஸுக்கு போயிருப்பார், இடைவெளி அதிகமாயிடுவோம். சரி, முதலாளியை கூட விட்டுறலாம், பக்கத்து வீட்டுக்காரரு பைக் வச்சிருக்கிறாருன்னு நம்மளும் பைக் வாங்கினா அவர் புல்லட் வாங்கியிருப்பார். சரி, பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்விஃப்ட் வாங்கியிருக்கிறார், நம்ம வாங்கினா அவர் ஒரு எஸ்யூவி வாங்கியிருப்பார். இந்த இடைவெளி, இந்த சமுதாயம் தான் நம்மளை இயக்கும். நாம சமுதாயத்தை கொண்டவற்றை அளவிடுகிறோம். அதனால இந்த இடைவெளி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் இருந்த போதிலும் மூலதனத்தின் விரைவான வளர்ச்சியே கூலி உழைப்புக்கு மிகவும் சாதகமான நிலைமையாகும். கூலி உழைப்பும் மூலதனமும் இதுக்கு அடுத்த வரை கம்யூனிசத்தின் கோட்பாடுகள்ல இருந்து எடுத்தது. மூலதன வளர்ச்சியுடன் கூடவே துல்லியமாக அதே வேகத்தில் பாட்டாளி வர்க்கத்தின் வளர்ச்சியும் பின்தொடரும். இதுக்கு கம்யூனிசத்தின் கோட்பாடுகள்ல இருந்து எடுத்த வரி. இப்படி வளர்ந்த பிறகு அனைவருக்கும் போதுமான அளவு கிடைத்தது போக சமூக மூலதனத்தை விரிவாக்கவும் உற்பத்தி சக்திகளை பெருக்கவும் பெருஞ்செல்வம் மீண்டிடும் அளவுக்கு இதனால் வரையில் உற்பத்தி செய்ய முடிந்ததில்லை. அந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியாத காலம் வரை பயன்பாட்டை ஆளும் வர்க்கமும் ஏழ்மையான ஒரு ஒடுக்கப்பட்ட வர்க்கம் என்பது உற்பத்தியின் வளர்ச்சி இன்றைய வர்க்க வேறுபாடுகள் மறைந்து போகும் ஒரு புதிய சமுதாய அமைப்பு முறை சாத்தியமே. பிற வகையில் சற்றே பின்தங்கியதாயினும் தார்மீக ரீதியில் மிகவும் பயனுள்ள ஒரு குறுகிய இடைப்பட்ட வளர்ச்சி கட்டத்திற்கு பிறகு அப்புதிய சமுதாய அமைப்பில் வாழ்வாதார சாதனங்களும் வாழ்வை சுவைத்து இன்புறுவதற்கான சாதனங்களும் அனைத்து வகையான உடல் உள்ளம் சார்ந்த ஆற்றல்களின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டுக்குமான சாதனங்களும் போதுமான அளவுக்கு கிடைக்கும். கூலி உழைப்பு மூலதனம் நூலுக்கு 1891 எங்கெல்ஸ் எழுதின முன்னுரை. இதுல முக்கியமான வரி, பிற வகையில் சற்றே பின்தங்கியதாயினும் தார்மீக ரீதியில் மிகவும் பயனுள்ள ஒரு குறுகிய இடைப்பட்ட வளர்ச்சி கட்டத்துக்கு பிறகுங்கிறது இருக்கு இல்லையா. இப்ப நாம அப்படியான இடத்துல இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையின் வளர்ச்சியால் மட்டுமின்றி அந்த வளர்ச்சியின் அரைகுறை நிலையினாலும் அவதிப்படுகிறோம். நவீன கால தீமைகளோடு கூடவே காலத்துக்கு ஒவ்வாத சமூக அரசியல் முறைகளை தவிர்க்க முடியாதபடி உடன் கொணரும் பழமைப்பட்ட உற்பத்தி முறைகளின் முனைப்பொழிந்த மீத மிச்சத்திலிருந்து மரபுரிமையாய் வந்த கேடுகளின் முழு வரிசையும் நம்மை வருத்துகிறது. மூலதனத்தினுடைய முதலாம் ஜெர்மன் பதிப்புக்கு எழுதின முன்னுரை. இப்ப இந்த காலத்துக்கு ஒவ்வாத சமூக அரசியல் முறைகளை தவிர்க்க முடியாதபடி உடன் கொணரும் பழமைப்பட்ட உற்பத்தி முறைகளின் முனைப்பொழிந்த மீத மிச்சம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கேடுகளின் முழு வரிசையும் அதுதான் இப்ப நம்ம இந்தியாவில பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம். என்னன்னா இன்றைய இந்தியாவின் நிலை அதையும் தாண்டி பின்னோக்கி. ஏன்னா ஒவ்வொரு சகாப்தத்திலும் ஆதிக்கம் செலுத்திய கருத்துக்கள் அந்தந்த சகாப்தத்தின் ஆளும் வர்க்கத்துக்குரிய கருத்துக்களாகவே இருந்துள்ளன அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அப்படின்னா இன்றைய முதலாளித்துவ அரசு என்ன பண்ணும்? முதலாளித்துவ அமைப்பு வளர்வதற்கு எதிராக செயல்படவே போறாது இல்லையா. இந்தியாவில் நடக்கிறது அப்படி இல்லைங்கிறத இவ்வளவு நீண்ட உரையில நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நவீன கால அரசின் நிர்வாக அமைப்பானது ஒட்டுமொத்த முதலாளித்துவ வர்க்கத்தின் பொது விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான ஒரு குழுவே அன்றி வேறல்ல அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற வரி. அது முதலாளித்துவ நலன்களுக்கு எதிராக அல்லது ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் போது நம்ம என்ன சொல்றோம்னா அதை கிரானிக் கேபிட்டலிசம்னு சொல்றோம்.
ஆனா இந்தியாவில் நடப்பது அது அல்ல அப்படிங்கறதுதான் இந்த உரையினுடைய முக்கியமான கருத்தா நான் சொல்ல விரும்புறது. இங்க என்ன இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இடம்னா, அரசர்கள் ஆண்ட போது அது இந்து அரசர்களா இருக்கலாம், முஸ்லிம் அரசர்களா இருக்கலாம், அவன் யாரா வேணாலும் இருக்கலாம், விசுவாசின்னு ஒட்டிக்கிட்ட கூட்டம் ஒண்ணு உண்டு, அவர்கள் பார்ப்பனர்கள். நான் அந்த பார்ப்பனர்கள்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனே இங்க யாருக்கும் வருத்தம் வர வேணாம். நம்ம பார்ப்பனர் அப்படின்னா எனக்கும் ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில நண்பர்களா மனிதர்களா இருக்கிற வரைக்கும் அது தனி. நாம பேசுவது பார்ப்பனியம், அது செய்கிறது தான். ஆங்கிலேயர்கள் வந்த உடனே அவர்களுக்கு விசுவாசமா அவங்களோட ஒட்டிக்கிட்டவங்களும் இவங்கதான். எல்லா காலகட்டத்திலையும் ஆளும் வர்க்கத்துக்கு ஆள்றவங்களுக்கு அனுசரியா இருந்துகிட்டு மத்தவங்களை இவங்களே ஒடுக்கிக்கிட்டு அப்படி கிடைக்கிறதுல வாழ்றது, நான் உழைக்காம வாழணுங்கிறது, இதுதான் அந்த இனத்தினுடைய நோக்கம், பொதுவான நோக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட இயல்பான நண்பர்களா இருக்கிறவங்க எல்லாம் விதிவிலக்குகள், நம்ம அவங்கள விட்டுருவோம். நம்ம பேசுவது பார்ப்பனியம். இந்த படத்துல இருக்கிறவர் ஏகாலயவன் கட்ட வரல வாங்கினவர். நாம படிக்க கூடாது, நாம எந்த விதத்திலையும் மேல வந்துடக்கூடாது, உனக்கு சொல்லி இருக்க தொழிலை தான் செய்யணும் என்பதை நம்ம மீது திணித்து கொண்டிருந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை, அந்த நலன்களை காக்கிற பணியை செய்கிற அமைப்பா RSS இருக்கு. அந்த வழி தவறிடக்கூடாதுன்னு RSS நிர்வகிக்கிற பொறுப்பு சித்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் தலைமைக்கு வர முடியும் அப்படின்னு கட்டுப்பாட்டை வச்சு நிர்வகிக்கப்படுது. அப்படியானவர்களால தயாரிக்கப்பட்டவர்கள் அனைத்து துறைகளுக்குள்ளே ஊடுருவாங்க. நமக்கு தெரியும், திருப்பரங்குன்ற வழக்குல சொல்லப்பட்ட தீர்ப்பு எல்லா முறைகளையும் உடைத்தெறிஞ்சு தீர்ப்பு சொல்றாங்க. அப்படியான ஒரு தீர்ப்பை வேற ஒரு நீதிபதி சொல்லியிருந்தா இந்நேரம் உலகமே இறந்து போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு, இடஒதுக்கீட்டால போயிடுச்சு எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா அவர் சொன்னதுல என்ன தப்பு? ஒரு நாள் விளக்கேத்தனா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா, நீங்க அந்த மேலாதிக்கம்ங்கிறது இருக்கணுங்கிறது மட்டும்தான் பார்ப்பனியத்தோட தேவை. நீங்க பொருளாதார வளர்ச்சி அந்த மேலாதிக்கத்தை உடைக்கும் அப்படிங்கிறதுனால அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்க நல்ல சம்பளம் வந்தா சாமின்னு கும்பிடுவீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு கும்பிடுறீங்க? கூட வேலை பார்க்கிற பிராமின்ஸ் எத்தனை பேர் மதிக்கிறீங்க? ஆனால் நல்ல சம்பளம் வர்ற வேலையை வளர்ச்சியை குலைப்போம், அவ்வளவுதான். ஆனா ஹிட்லர் கூட தங்கள் ஆரிய இனத்தின் நலன் தான் சொன்னாரே தவிர நாட்டின் வளர்ச்சியில கவனம் செலுத்தினார். ஆனா இங்க நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அரசு திட்டமிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது அரசுக்கு கொண்டு வரப்பட்டு அது நடத்தப்பட்டு இருக்கிறதுங்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்பெக்யூலியர் கேஸ். நீங்க இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியால் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் விளைவுகள் அப்படிங்கறத பத்தி மார்க்ஸ் 1853 எழுதின குறிப்புல இருக்கிற வரி இது. இந்தியாவின் முன்னேற்றத்துக்கும் இந்தியாவின் வல்லமைக்கும் முட்டுக்கட்டைகளாக இருக்கும் இந்திய சாதிகளுக்கு அடித்தளமாக விளங்கும் பரம்பரை குல தொழில் பிரிவினைகளை ரயில்வே அமைப்பின் விளைவாக தோன்றும் நவீன தொழில் துறை கலைத்து விடும் அப்படின்னு மார்க்ஸ் எழுதினார் இல்லையா? அது ஓரளவுக்கு கொஞ்சமாவது பிரிட்டிஷ் காலத்துல நடந்ததுங்கிறது தான் ஆங்கிலேயர் காலத்துல இவங்களால ஒத்துக்க முடியாத விஷயம். ஆனாலும் அவங்க போன பிறகு அதை நோக்கி பின்னாடி இழுப்பாங்க அப்படிங்கிறது தான் பெரியார் அவங்கிட்ட இருந்து இவங்கிட்ட விட்டுட்டு போகாத, எங்களை தனியா விடுன்னு கேட்டது. இன்றைக்கு அதே இடத்தை திரும்ப திரும்ப செய்திருக்கிறார்கள். நீங்க ஆங்கிலேயர் படிக்க வச்சாங்க, அதனால படிச்சவெல்லாம் உங்களோட மேலாதிக்கத்தை விட்டு வெளியே போயிட்டான் அப்படிங்கிறதும், கொஞ்சம் வசதி வந்தவன் மேல போயிட்டான் நம்பலங்கிறதும், இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கான தேவைதான் நாட்டினுடைய எல்லா உட்கட்டமைப்புகளையும் சீரழிப்பது, வளர்ச்சியை குலைப்பது, கல்வி நிலையங்களை குலைப்பது, பக்திங்கிற பேர்ல கடவுள் பேர்ல போலியான அறிவியல் விஷயங்களை சொல்றது, இப்படி எல்லாமே. நீங்க இதை சொன்ன உடனே அடுத்த பதில் என்ன வரலாம்னா, மோடியோ அமித்ஷாவோ பார்ப்பனர்கள் இல்லை என்கிற பதில் வரலாம். ஆனா அவங்க என்றைக்குமே மற்றவர்களை பயன்படுத்தித்தான் எல்லாவற்றையும் செய்வார்கள். கோடரி காம்புகளை உருவாக்கி மரத்தை வெட்டுவது மட்டும்தான் அவர்களுடைய வழமையான நடைமுறை. அதை காலங்காலமாக செய்திருக்கிறார்கள். எனவே இந்தியாவில் நடப்பது என்பது கிரானி கேபிட்டலிசமோ மேற்கத்திய வகை பாசிசமோ இல்லை, இது பார்ப்பனியம். இந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்று தெளிவாக திட்டமிட்டு பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இது பாசிசத்தின் கைபர் போலன் கணவாய் வெர்ஷன். நம்மளை இப்படியான வகையில பின்னோக்கி இழுத்து கொண்டு போய் முடிக்கிற முயற்சிகள் இருக்கிறாங்க. அப்படியான ஆதிக்கத்தால் இந்தியா பின்னோக்கித்தான் பயணிக்கிறது. நன்றி. நன்றி தோழர். நீங்க சொன்னபடி கரெக்டா 1 மணி 15 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க. மிகவும் சிறப்பான உரை. சொன்ன மாதிரியே நிறைய தரவுகள் அப்படியே நம்ம பாப்புலர் பிலீஃபுக்கும் நடைமுறைக்கு இருக்கிறதெல்லாம் நீங்க டேட்டாவோட சொல்லிட்டீங்க. இதை மறுக்கணும்னு சொன்னா இது நீங்க
ஃபர்தரா யாரும் டேட்டா வச்சிருந்தா தான் மறுக்க முடியும். சும்மா வந்துட்டு இல்ல அறிவு கடை சொல்றதெல்லாம் தப்பு, அது சரியில்லை, அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றது அது அர்த்தமற்ற செயல். இப்போ வந்து சாரதா வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க. அவங்க சாரதா அவங்களுடைய கருத்து அது வேற ஏதாவது இந்த மீட்டிங்கை பத்தி சொல்லணும்னா இப்ப சொல்லணும். ஏழுமலை பொண்ணு ஏழுமலை வந்து கை எடுத்திருக்காரு. கேள்விகள் இருந்தா கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க. இன்னைக்கு நேரம் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. பேசுங்க போல ஏழுமலை. வணக்கம். தோழர் சிறப்பான சொன்னாரு. என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்காவினுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து 122%. அதாவது அதுல என்ன ஒரு அளவுகோலை சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரேஷியோ வந்து குரோத் ரேட்டுக்கு ஒரு வழிகோலும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தா அந்த குரோத் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுகோலில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் சொல்லிட்டீங்க ஏற்கனவே இவங்களுடைய புள்ளி விவரங்கள் எதுவும் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு நம்ம பேசுறதுன்றது வந்து எந்த அளவுக்கு உண்மையை புரிந்து கொள்வதற்கு உதவும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து 1,96,000. ஆனால் இந்தியன் ஆவரேஜ் வந்து 1,15,000 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை கூட என்னத்தை எப்படி நம்புறது என்னன்றது ஒன்றும் புரியல. அது அந்த அடிப்படையில் ஒன்று. ரெண்டாவது கேள்வி, இந்த விவசாயம் இது வந்து 2014 மன்மோகன் சிங் அவர்களுடைய 5ஆண்டு திட்ட அந்த அறிக்கையிலே வருது. அதாவது அக்ரிகல்ச்சரல் லேபர் வந்து எக்ஸஸாக இருக்குது, அதை வந்து தட் இஸ் பி மைக்ரேட்டட் டு தி டவுன்ஸ். அப்போ தான் நம்ம வந்து அவங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படின்றது. அர்பனைசேஷன் அப்படின்றது தான் மன்மோகன் சிங்கோட பிரின்சிபல். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து 480 மில்லியன் தான் வந்து நகரத்தில் இருக்குது, அது 680 மில்லியன் ஆக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஆக்கணும். அது வந்து தொழிற்சாலைகளுக்கான சீப் லேபர், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கான சீப் லேபர், இதை கொடுக்கணும். இதுதான். ரெண்டாவது, ஒரு கல்ல ரெண்டு மாங்காய், அக்ரிகல்ச்சர்லேருந்து வெளியேறினாங்கன்னா அதை கார்பரேட்டைஸ் பண்ணணும். அது அந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் அவர் காய் நகர்த்தினார். ஆனால் நம்ம இந்தியாவில் உள்ள நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், எல்லாமே சிறு விவசாயிகள், பெரும்பகுதி சிறு விவசாயிகளாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து நடைபெறலை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் இதில் உள்ள சிக்கல் அப்படின்னா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மைக்ரேஷனு வந்து சொல்கிறாங்க, சீப் லேபர் சொல்கிறாங்க, எல்லாங்க சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கான ஸ்ட்ரக்சர் கொண்டாடுறதில்லை. கண்ணகி நகர்களில் தான் உருவாக்குறாங்க. இப்போ நான் சைனா போயிருந்தேன். சைனா போன போது என்னென்னா, அங்கே வந்து ஒரு சிட்டிக்கு ஒருத்தன் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பர்மிட் வாங்கிட்டு தான் வரணும். அந்த அளவுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீ வா, அவ்வளோதான். எங்கேயோ ஒரு காவாய் ஓரத்தில் குடிசை போட்டுக்கிட்டுரு, ஆனால் தொழிற்சாலைகளுக்கு ஆள் கிடைக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஆள் கிடைக்கணும் அப்படின்ற அளவில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் பீகார், இப்போ வட மாநிலங்கள்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. மாட்டு தொழுவங்கள் மாதிரி போய் இருக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன். இந்த சூழலில் இந்த அரசு வந்து அராஜகமான அரசு, இதை பற்றி பெருசாக அலசணும்னு அவசியம் கூட இல்லை. இருந்தாலும் இந்த இப்போ இன்னைக்கு பேசப்பட்ட கருத்துக்களில் இதற்கான புரிதல் ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் இதை கேட்டேன். நன்றி. தோழர், அமெரிக்காவினுடைய கடன் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா வேற மாதிரியானதுங்கிறத நாம வந்து அந்த ட்ரம்ப் டாரிஃப் பத்தின 2 உரைகள்லையும் விளக்கி இருப்போம். அது வந்து அந்த அமெரிக்காவுடைய கடன்களை மற்ற நாடுகளோட கடன்களோட ஒப்பிடவே முடியாது. அவங்களுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்கிறது அவங்களுடைய கரன்சி. அது ஒரு பக்கம் விட்டுறலாம். அடுத்தது, நீங்க தமிழ்நாட்டினுடைய டெப்ட் ஜிடிபி ரேஷியோ, ஜிஎஸ்டிபி ரேஷியோவையும் இந்தியாவினுடைய அந்த ஃபிளாட் டேட்டாவா இருந்தாலும் அதனுடைய ரேஷியோவை நான் சொல்லியிருந்தேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எல்லா தகவல்களையும் அவங்க வெளியிடுற முறை இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருந்ததுல இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க தமிழ்நாட்டுல.
இந்தியா அப்படிங்கிற அளவுல பாத்தீங்கன்னா இருக்கிற தகவல்களா கடைசியா கூட முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து எவ்ரி குவார்டர் நான் எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். இப்ப அதெல்லாம் ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. அந்த டேட்டாலாம் கிடைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான பல தகவல்கள் நீங்க அந்த மாதிரி தகவல்களை வெளியிடுறதே அவங்க நிறுத்திட்டாங்க. அதனாலதான் ஐஎம்எஃப் சொல்ற இடமெல்லாம் வருது. இந்த இடத்துல நாம இந்த ரோம் ஒரு நாளில் கட்டப்படவில்லை கதை தான். நாம வந்து ஒரு வளர்ந்த நாட்டில் இருக்கிற அதே கட்டமைப்பை ஜஸ்ட் லைக் தட் இங்க எதிர்பார்க்க முடியாது. இங்க வளர்ச்சி வரும்போது நாம ஒரு வயல்ல ஒரு சின்ன கீத்து கொட்டகையோட நம்ம வீடு தங்கி இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கீத்து கொட்டகைக்கு ஒரு மண் சுவர் போட்டு அது மேல ஒரு வீடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வீடு பத்தல, அதுலயே அதை தட்டிட்டு கான்கிரீட் போட்டு ஒரு வீடு கட்டுறோம். அது பத்தல, பக்கத்துல ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா இந்த வீடு வந்து ஒரு பிளான்டா இருக்காது இல்லையா? கிட்டத்தட்ட அப்படியான பொருளாதார வளர்ச்சி தான் நம்ம இங்க இருக்கிற பல இடங்கள்ல இருக்கும். பட் அதை மாற்றுறதுக்கான முயற்சிகள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த வந்து இரவு நேர தங்கும் அமைப்புகள் இப்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு வாரத்துக்குள்ள தொடங்கியிருக்காங்க. அந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தொழிலாளர்கள் நல்லா இருந்தாதான் வேலை நடக்கும் அப்படிங்கறதுல தமிழ்நாட்டு அரசு ஒரு நல்ல கவனத்தை காட்டுது. ஆனா இதை ஒட்டுமொத்தமா ஒப்பிட்டு இந்த முறையே தப்பு அப்படின்னு கம்பேர் பண்றதுல பொருள் இல்லை. எல்லாமே வெவ்வேறு விஷயங்கள். ஒண்ணு ஆடு, ஒண்ணு மானு, இன்னொன்னு வந்து பன்னிக்குட்டிங்கிற லெவல்ல இருக்கு. அதனால கம்பேர் பண்றதுல அர்த்தம் இல்லை. அது தோழர் முக்கியமான கேள்வி வந்து எனக்கு ஜிடிபி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோனுடைய ஃபீசிபிலிட்டி எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட உங்களுடைய growth ரேட் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற அந்த அளவுகோலில் வேர்ல்டு பேங்க் அளவுகோல் தான் அது சொல்கிறது. அந்த அளவுகோலில் இந்தியாவினுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ எப்படி இருக்கு? நான் பார்த்துட்டு சொல்றேன் தோழர். அடுத்த கேள்வி கேட்டுட்டோம். அதான் சிறு விவசாயிகள், அதாவது கொள்கை அளவுல ஒத்துக்கலாம், வந்து விவசாயத்துல இருக்கிறவங்க வெளியேறணும் அப்படின்றத ஒத்துக்கலாம். ஆனால் அங்க சிறு விவசாயிகளாக இருக்கிறாங்க, அவங்க வந்து அங்க மெக்கனைஸ் பண்ண முடியல அப்படின்ற சூழல்ல வந்து நம்ம அதை எப்படி நம்ம விவசாயத்தினுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து குறைக்கிறது அப்படின்றது வந்து எப்படி சரியாகும்? When you are not addressing to the core issues, how can you expect the result? கேள்வி கேட்டு முடிச்சிட்டாங்க, பதில் சொல்லலாம். இப்ப நான் பேசுறது கேட்கல, மியூட் ஆயிருந்தது. அதான் தோழர், அதான் வந்து நீங்க இந்த சிறு விவசாயிகளுடைய பிரச்சனைங்கிறத மார்க்ஸ் அப்பவே சொல்லிட்டார். கூட்டுப்பண்ணை முறை இதெல்லாம் அப்பவே சொல்லிட்டார். நீங்க ஒண்ணு நீங்க அந்த நிலையிலேயே தக்க வச்சுக்கணும்னா கூட்டு விவசாயம் பண்ணணும். கார்பரேட் விவசாயமா தான் நீங்க மாறணும். அது கூட்டு முறையில நடக்கணும். இந்தியாவுடைய ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் வந்து 3/4 ஏக்கர். அமெரிக்காவுடைய ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் 300 ஏக்கருக்கு மேல ஹெக்டேர்ல 3/4 ஹெக்டேரும் 300 ஹெக்டேரும். நீங்க இந்த 2 பேரும் போட்டி போட்டா யாருடைய பொருள் சந்தையில மலிவா இருக்கும்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய உற்பத்தி மதிப்பை பாதியாக குறைத்து விடுகிறதுன்னு, அந்த மாதிரியான இடத்துலதான் நம்ம போட்டி போட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல அதை உருவாக்கி தர வேண்டியது இங்க இருக்கிற நல்ல அரசாங்கம் செய்யலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பதிலா இடத்த வித்துட்டு அந்த காசுல வேற ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தா, அந்த இடத்த அதானிக்குதான் அம்பானி வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருந்தா காவேரி பிரச்சனையா இருக்காதுங்க, தண்ணி வந்திருக்கும் கார்பரேட் கம்பெனி வந்த பிறகுன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட இன்றைய சமுதாயத்துல யார் சர்வே பண்றதுங்கிறதுல சிறு விவசாயி சர்வே பண்ண மாட்டார். நீங்க மார்க்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த நடுத்தர மக்கள், அதாவது நடுத்தர வர்க்கத்தினர் பிற்போக்குவாதிகள் சொல்லியிருப்பார் மார்க்ஸ். அன்னைக்கு அவருடைய பார்வையில் நாம என்னன்னா நடுத்தர வர்க்கம் அப்படின்ன உடனே நாம இன்னைக்கு சம்பளம் வாங்கி மிடில் கிளாஸா இருக்கிறவனையே நினைச்சுக்கிட்டு இவனெல்லாம் நம்ம இப்படி சொல்றோமேங்கிற யோசனையிலே பார்ப்போம். ஆனா மார்க்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அன்னைக்கு இருக்கிற மேல்தட்டையும் நடுவுலையும் இருக்கிற கீழ்த்தட்டையும் விட்டுட்டு, ஏழை பண்ணை அடிமையும் பண்ணையாரையும் விட்டுட்டு நடுவுல துண்டு துக்காணியெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் நடுத்தரவர்கள் அன்னைக்கு கிளாசிஃபை பண்றாரு. அவன் வந்து விட்டுட்டு பாட்டு வந்தே தீரணும், வேற வழியும் கிடையாது. அதுதான் இவர்களுக்கும். அதுல சர்வை பண்ண முடியலன்னா அவங்களா இங்க வரலாம், இல்லையா அவங்களா ஒரு கூட்டு பண்ண இந்த மாதிரி போகலாம். இதுதான் விவசாயிகளுக்கான வாய்ப்பு. கடனை பொறுத்தவரையில அமெரிக்காவுடைய கடனை ஒப்பிடுறதுல அர்த்தம் இல்ல, இந்தியாவுடைய ரேட் ஆஃப் ஃபிளாட் அதை வச்சுட்டு இதை பேசுறதுல அர்த்தம் இல்ல. இருந்தாலுமே உங்களுக்கு நான் இன்னும் விவரங்கள் தரேன். நாடு அடுத்த தோழர் கேள்வி கேட்கட்டும் இடையில. யாரும் கேள்வி சந்தேகங்கள் இருக்கா, இல்ல உங்க கருத்துக்கள்னாலும் சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம்.
இது சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுறப்ப. தோழர் வணக்கம், ஜெய்சீலன் பேசுறேன். வணக்கம் வணக்கம். வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய டேட்டாவோட அவர் சொல்லியிருக்காரு. இதுல ஒரே ஒரு டவுட் எனக்கு என்னன்னா, இப்போ மூலதன வளர்ச்சி வருகிற போது இந்த மாதிரி பிற்போக்குமான சிந்தனைகள் வளர்ச்சி இருந்தா அதை மூலதனம் அழுத்தி ஒழிச்சுட்டு தானே வரணும். அது இந்தியாவில் நடக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பற்றி ஏதாவது அறிவுரை சொல்ல முடியுமாங்க? நிச்சயமா நடக்கும் தோழர், நிச்சயமாக நடக்கும். அது நடக்கிறதுல இருக்கிற முக்கியமான இடையூறுகள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்தியாவினுடைய சைஸ். நீங்க இங்கேருந்து போய் நிக்கோலஸ் மதுரோவை ஜஸ்ட் லைக் தட் ஏதோ சின்ன பிள்ளை ஸ்கூல் பிள்ளைய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்தியாவுடைய சைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது அதுக்கான சின்ன இடையூறை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது இப்படியே இந்த வழியிலேயே ரொம்ப நாள்லாம் நீடிக்க முடியாது. இந்த ரொம்ப நாள் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நாளைக்குமான வித்தியாசங்கிறது இருக்கு இல்லையா. மார்க்ஸ் அவருடைய எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய செல்வத்தை வச்சுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு மூலம் ஆளாகி விட்டதுன்னு அப்ப சொல்றாரு. ஆனா இப்ப வரைக்கும் நாம அது செல்வத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிற பேசுல தான் இருக்குங்கிறத பாக்குறோம் நம்ம. இந்த கொஞ்ச நாள்ங்கிறது எவ்வளவுங்கிறது அந்த சூழ்நிலைகள் நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்தது. இந்தியாவும் இதே பாதையில தொடர்ந்து போக முடியாது. ஒருவேளை போனா அது ரொம்ப மோசமான கேஸ்க்கு பிறகு வெளியே வர வேண்டியிருக்கும். நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், ஹிட்லர் விஜய் முடிவுக்கு வரும்போது ஜெர்மனி 50 ஆண்டுகள் பின்னோக்கி போயிருந்தது. ஒருவேளை அதே மாதிரியான மோசமான இப்படியே இந்த மாதிரியான நிலைமையிலே போகுது, இங்க இருக்கிற நிலைமை மோசமாயி வேற தலைவர்களால முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பங்களாதேஷ்ல ஒரு கலவரத்தை அவங்களால கிரியேட் பண்ண முடியுது, ஜென்சி புரட்சின்னு. நான் பங்களாதேஷ் எப்படி பார்த்தேன்னா தியான்மன் சவுக்குமார் தான் பார்த்தேன் நான். அப்படியான ஒரு ஒண்ணு கிரியேட் பண்ண முடியுது. இன்னைக்கு அங்க போய் வேற ஒரு கதையை கட்ட முடியுது வெனிசுவேலால போய். அந்த மாதிரியான முயற்சியிலேயோ இல்ல எக்ஸ்டர்னலா ஒரு ப்ரெஷரை கொடுத்து உள்ள நுழைகிறாங்க அப்படின்னா, அன்றைக்கு இந்தியா இதை விட மோசமா இன்னொரு 100-150 வருஷம் பின்னாடி போயிருக்கோங்கிறது என்னோட கவலை. அதுக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இப்படியே ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அந்த ரொம்ப நாள்ங்கிறது எவ்வளவுங்கிறது தான் நாம முடிவு பண்ண முடியாத விஷயம். ஓகே, நன்றி தோழர். தோழர் வீரன் தோழர், நீங்க கேள்வி இருக்கீங்களா? நீங்க பல வகுப்புகள் அட்டன் பண்றீங்க. ஸோ உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. மற்ற மீட்டிங்க்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, எப்படி இம்ப்ரூவ் பண்றது அல்லது எப்படி நல்லா இருக்குது அப்படி சொன்னீங்கன்னாலும் உபயோகமா இருக்கும். தோழர் நன்றி தோழர், வணக்கம். சிறப்பா இருந்தது தோழர், நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்விகள் எனக்கு அப்படி பெருசா இல்லை தோழருது. எனக்கு நிறைய புதிய புதிய விஷயங்கள் இருந்தது. என்னன்னா, ஒரு அறிவியல் வளர்ச்சி ஒரே தான். அறிவியல் வளர்ச்சி ஒரு பக்கம் வேகமா வளர்ந்துட்டு இருக்கும்போது எப்படி ஒரு நாட்டுல இந்த மாதிரி பிற்போக்கான விஷயங்கள் அதுக்கு எதிரா வளருது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி தான். அந்த இதுல மூலதனத்தினுடைய இதுல படிச்சு காட்டினேன் இல்லையா, அரைகுறை வளர்ச்சியினாலும் பாதிக்கப்படுகிறோம்னு. நாம முழுசா மாறத்துக்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி இங்க இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு 10-15 வருஷம், இன்னொரு 2-3 டிகேட் இருந்திருந்தா நாம ஓரளவுக்கு முழு வளர்ச்சிக்கு வந்திருப்போமோ அப்படிங்கிறது என்னோட சந்தேகம். ரொம்ப நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா ஹாங்காங். நீங்க சைனாவோட ஹாங்காங் இணையும் போது, அவனோட குத்தகை முடிஞ்சு இணையும் போது, அந்த ஒரு அரை நூற்றாண்டு காலம்ங்கிறது ஹாங்காங் ரொம்ப வளர்ந்த இடத்துல கொண்டு வச்சிருந்தது இல்லையா. அந்த மாதிரியான தேவை, அது உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இல்ல, தன்னோட வளர்ச்சிக்காக. மார்க்ஸ் திரும்ப திரும்ப சொல்லுவார், இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சி பண்றது கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாத, எந்த விதத்திலையும் ஏத்துக்க முடியாத அருவருக்கத்தக்க விஷயங்கள் தான்னாலும் அங்க இருக்கிற பழமைகளை உடைத்து இந்தியாவை மாத்திடும், அங்க இது தேவையா இருக்கும் அப்படிங்கிறத மார்க்ஸ் சொல்லுவார் அதுல. அந்த மாதிரி இங்க நமக்கு இந்த மிச்சம் இருந்தது இல்லையா, பிரிட்டிஷ்காரன் போகும்போது இவங்க கிட்ட மிஞ்சி இருந்த விஷயங்கள், அந்த பழமையினுடைய ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கிறது. அது இன்னொரு வரைக்கும் நம்ம புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம விக்ரமாதித்யனுடைய வேதாளம் மாதிரி உதறி விட்டுட்டு போக முடியாம கொஞ்சம் அசந்த நேரத்துல நம்ம பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா தோழர், என்னோட கேள்வி அதான், அந்த ஒரு தொழில்துறை முதலாளித்துவம் வளரும் பொழுது
தொழிலாளர்கள் ஓரளவு அறிவு வளர்ச்சி பெற்றவர்கள் தான் தேவை, அந்த தேவை முதலாளித்துவத்துக்கு இது. பட் நிலப்பிரபுத்துவ காலத்துல வந்து அந்த மாதிரி வளர்ச்சி இல்லாம இருக்காங்க, அவர்களை விடுவித்து அது முதலாளித்துவத்துக்கு தேவையான ஆட்களை உருவாக்கும் அப்படிங்கிறது தானே. பட் அது இங்க வேற மாதிரி தான் நடக்குது. அதுதான் தோழர் என்னோட இது. அங்கதான் பிரச்சனையே தோழர். அதாவது இதைத்தான் நானும் சொன்னேன். என்னன்னா, முதலாளித்துவம் வளரும் போது இந்த தேவை வரும். அது வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுதான் இப்ப இருக்கிற, அதாவது வந்து நம்ம முழுமையான முதலாளித்துவ கட்டத்துக்கு போய் சேர்ந்ததில்ல. நம்ம கிட்ட பிரச்சனைகள் இருக்கு, அரைகுறை எல்லாம் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அரைகுறை ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னொரு வரைக்கும் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறான். என்னன்னா என் நிலம் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிற இடம் வரைக்கும் இன்னும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதோட மிச்சம் தான். அப்படியான இடத்துல இது முழுசா முதலாளித்துவ கட்டத்துக்கு போகிறதுங்கிறது இங்க நடக்கிற தொழில் வளர்ச்சி அதுல இருக்கு. அது எல்லாத்துக்குமான வளர்ச்சியா வந்து சேரும். எல்லாத்துக்குமான வளர்ச்சினா அந்த இடைவெளியோட, அந்த இடைவெளி அதிகமாயிட்டே போகும்னு சொன்னார் இல்லையா, அதே இடத்தோட வரும். அந்த இடம் வந்துடக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்டை போட்டு இன்னும் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி இழுக்கிற வேலையெல்லாம் இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கு. அந்த இடம் இன்னும் வரணுங்கிறதுனால அதை செய்யவும் முடியுது. அதுதான் நமக்கு இருக்கிற நிலைமை. இந்த மீட்டிங்கோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி பகுதி வந்து நன்றி உரை, அதை நானே சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்த அறிவிப்புகள். நன்றி உரை வந்து இந்த மீட்டிங்க்கு பெருந்திரளாக வந்து கலந்து கொண்ட நம்ம உள்நாட்டு தோழர்கள், வெளிநாட்டு தோழர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கேள்விகளை கேட்டு இந்த மீட்டிங்க என்னுடைய அந்த கண்டென்ட்டை செலவுப்படுத்திய தோழர்களுக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி வருங்கால மீட்டிங்லேயே நீங்கள் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டாதான் நம்ம இன்னும் புதிய பேச்சாளர்களையும் புதிய கருத்துக்களையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கும் அதில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கும் மெயினாக அதான் முக்கியம். நம்ம டெவலப் ஆகி நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு வந்தால் தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இன்னும் அந்த ஸ்டேஜே வந்து நம்ம கிடக்கல, அதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை வந்து தொடர்ந்துலாம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தோழர் அறிவுக்கடல் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சார், அவருக்கு நன்றி. அவருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மார்க்சிய சிந்தனை மையத்தில் அவர் ஒரு பார்ட் தான், அதனால் மார்க்சிய சிந்தனை அவசியம் இல்லை. இந்த மீட்டிங்கை சிறப்பாக அமைத்து கொடுத்த வேல்மின் தோழர் தினேஷுக்கும் மற்றும் கலந்து கொண்ட தோழர் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த மீட்டிங்குடைய அறிவிப்பு பின்னாடி அறிவிக்கப்படும், தலைப்பும் அறிவிக்கிறோம். இந்த மாசத்துல 2வது மீட்டிங் பொங்கல் கழிச்சு போகலான்னு இருக்கிறோம். தோழர்கள் அதுக்கும் இதே மாதிரி தொழிலாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள் கலந்து கொண்ட தோழர் அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர், நன்றி.